ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं तं श्रुतिसंसरसिद्धमद्यः पयन्ति स्वोर्चिष्टायां स्रजनिगणितं याबलाकृष्टभुङ्क्ते கோதாதஸ்யை நம பூய வாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அகலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறைகடல் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் திருவரங்கத்து பெருமான். கொண்டல் மாறுதமும் குறைகடல் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும். லோகத்திலே பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் மலைகள், மரங்கள், செடி கொடி சகலவித வஸ்துக்களையும் படைத்து தம்மால் படைக்கப்பட்டதான சகல வஸ்துக்களுக்குள்ளேயும் புறத்திலேயும் நின்று சர்வவியாபியாக அந்தர்யாமியாக விளங்கி அருள் பண்ணக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள். புனலோடு நிலனும் தீயாகட்டும் காற்றாகட்டும் ஜலமாகட்டும் ஆகாசமாகட்டும் பூமியாகட்டும் சகல வஸ்துக்களும் எம்பெருமானுடைய ஆதீனப்பட்டவை. அப்படிப்பட்ட செங்கோருடைய திருவரங்க செல்வனான் ரங்கநாத பெருமான் ஜெகன்மாதாவான தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய திருமகனாராய் அவதாரம் பண்ணினார். பெரியாழ்வாருடைய பூர்வாவதாரம் கருடன், கருத்மான், வேதாத்மா. சதுர்வேதங்களுமே கருடனாக அவதாரம் பண்ணிச்சு பார்த்தோம். ஓரொரு தெய்வத்திற்கும் வாகனம் உண்டு. அந்தந்த தெய்வத்துடைய குணங்களை ஒத்து அந்த வாகனமோ கொடியோ அமைய பெற்றிருக்கும். அதுபோல வேத முதல்வன் எம்பெருமான் சகல வேதங்களாலும் பரம்பொருள் பரம்பொருள் பரபிரம்மம் என்று பிரதிபாதிக்கப்படக்கூடிய ஒப்பற்ற ஒரே வஸ்து நித்தியமானவன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் ஒருவனே நித்தியமானவன். அவன் வேத முதல் பொருள், வேத கருப்பொருள், வேதத்தின் உட்பொருள். வேத பொருளே என் வேங்கடவாங்கிறாரே ஆழ்வார். அந்த சதுர்வேதங்களுமே கருடனாய் திரு அவதாரம் பண்ணி அந்த வேதாத்மாவே இந்த கலியுகத்திலே பாமர ஜனங்களுக்கும் பரமாத்மாவை காட்டிக் கொடுப்பதற்காக பெரியாழ்வாராய் அவதாரம் பண்ணினார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். மங்களா சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாரே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பரிவு பக்திக்கு மேலான ஒரு வஸ்து, ஒரு விஷயம், ஒரு குணம் பரிவு. பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினவர் விஷ்ணுசித்தரான பெரியாழ்வார். பெரியாழ்வார் அவதாரம் பண்ண திவ்ய கஷேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ணினார். பெரிய துளசி நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்திலே திருத்துழாய் மற்றும் எம்பெருமானுக்கு உகப்பான சில புஷ்ப செடிகளை பயிர் பண்ணி அங்கே புஷ்பிக்கின்ற புஷ்பங்களை எடுத்து சுத்தி பண்ணி மாலையாக தொடுத்து வடபெருங்கோயிலுடைய நாயனார் வடபத்திர சாயி, பரமசுவாமியான வடபெருங்கோயிலுடைய நாயனார் வடபத்திர சாயி என்னும் பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிச்சுட்டு வந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அப்போ திருவிக்கிரம பாண்டியனுடைய பிள்ளை ஸ்ரீ வல்லபதேவன், அவனுடைய ஆச்சாரியன் செல்வநம்பி. செல்வநம்பி அவதாரமணி நட்சத்திரம் திருக்கோஷ்டியூருக்கு பக்கத்திலே அமையப்பெற்ற பெருங்கருணை என்னும் திவ்ய கிராமம். இன்னைக்கும் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருங்கருணை சோழியால் அழைக்கப்படுகிறார்கள். செல்வநம்பி வம்சத்திலே அவதாரம் பண்ணினவர் திருக்கோட்டியூர் நம்பி. திருவள்ளரை சோழியர்கள், உறையூர் சோழியர்கள், பெருங்கருணை சோழியர்கள் கைங்கரியத்திற்காகவே இட்டு பிறந்தவர்கள். பாரதிய பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சோழிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பூர்வசிக வச்சென்றிருப்பா. அந்த குலத்திலே அவதரித்தவர் செல்வநம்பி. ஆழ்வார்கள் 12 சிலர் அயோனிஜர்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், ஆண்டாள் இவாள்லாம் தானே தோன்றினவர்கள். ஸ்வயமேவ ஆவிர்பவித்தவர்கள். நம்மாழ்வார் க்ஷத்ரிய மாற நாடார் என்கின்ற வேளார் குலத்திலே அவதாரம் பண்ணவர். வேளார் குலம்னா க்ஷத்ரிய குலம்னு பேரு. வேள் என்றால் அரசன், ஆட்சி பண்ணக்கூடியவன், தலைவன் அர்த்தம். நாடார் குலத்திலே 7 உள்பிரிவு. அவளுக்கு முதல்வன் சூரியன். இன்னைக்கும் பார்த்தா நாடார்கள் ஆதித்யன், பாஸ்கரன் பேர் வச்சுப்பா. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை பார்த்தா பாஸ்கரன், ஆதித்யன் அப்படின்னு சூரியனுடைய பேர் வச்சுப்பா. சூரியனுக்கு 7 குதிரைகள், அந்த 7 தேவதைகள், அந்த தேவதைகள் வம்சம்னு சொல்லுவா. அவெல்லாம் ஒரு காலத்திலே பரிபூர்ணமான ஸ்ரீ வைஷ்ணவர்களாகவே திகழ்ந்தார்கள். நாமதாரி கூட்டம்னு பேர் அவளுக்கு. குலதெய்வம் அழகர், சுந்தரபாகுவான பெருமாள் அழகர். அந்த 7 உள்பிரிவுகளைச் சேர்ந்த நாடார் வம்சத்திலே காரிமாறன், உதயநங்கை என்னும் திவ்ய தம்பதிகளுக்கு, ராஜ தம்பதிகளுக்கு சாட்சாத் திருக்குறுங்குடி பெருமாளே திருக்குறுகூர் நம்பியாக அவதாரம் பண்ணார். நாடார் ஜாதியை சேர்ந்தவர். அவள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவார். அதுபோல திருமங்கையாழ்வார் கள்ளர், மறவர், அகம்படியர் என்ற முக்குலத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு முக்குலத்தோர் நிறைய இருக்காள், பார்க்கிறோமே. கள்ளர், மறவர், அகம்படியர். திருமாலிரும் சோலைக்கு போனா அங்க கள்ளர் குலத்தை சேர்ந்தவா இருப்பா. கள்வர் வேறு, கள்ளர் வேறு. கள்ளர்னா ஜாதி, கள்வர்னா திருடர்கள். இது கள்ளர், கள்ளர் ஜாதி. திருமாலிருஞ்சோலை பெருமாளை பார்த்தா கள்ளழகர்னு சொல்லுவான். சாமி எங்க ஜாதி இந்த பெருமாள் அப்படின்னு உரிமை கொண்டாடுவான். நம்மளை தள்ளி விட்டுருவா. போங்க சுவாமி, எங்க பெருமாள், எங்க சாமி அழகர். நமக்கு அங்க உரிமை கொண்டாட முடியாது. கள்ளழகர் எங்க ஜாதி. அது ஒரு அபிமானம், பேரபிமானம். பெருமாள்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான். அதுபோல அந்த கள்ளர், மறவர், அகம்படியர் மற்ற இனத்தவர்களோட கிராமங்களுக்கு போயாச்சுன்னா திருமண்டாப்போட அழகர் மலையானே வந்துட்டாரு அப்படின்னு கும்பிடுவான். அழகர் மலையா வந்துட்டார், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாடா பார்க்க மாட்டா, மனுஷாடா பார்க்க மாட்டா, சாட்சாத் சுந்தரபாபு அழகர் மலையானே வந்துட்டாரு அப்படின்பா. அது பிரீத்தி பூர்வமான பக்தி. குலசேகர ஆழ்வார் யதுகுல க்ஷத்ரியர். யதுகுல க்ஷத்ரியர் யாதவ குலத்திலே 8 உள்பிரிவு. அதுல க்ஷத்ரியான்னு ஒரு பிரிவு. பரத வம்சம், க்ஷத்ரிய வம்சம். 3 பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்.
பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இங்கேயும் மைனாரிட்டி பிராமணர்கள் 3 பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த 3 பேருமே பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சோழிய குலத்தவர்கள், பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அதுபோல ஆச்சாரியர்களையும் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய இருக்கா. எம்பெருமானாருடைய 5 ஆச்சாரியர்களிலே திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டார், இந்த 2 பேரும் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள். விஷ்ணுசித்தரான பெரியாழ்வார் பெரிய புஷ்ப தோட்டம் போட்டு அதுல புஷ்ப செடிகளை பயிர் பண்ணி, திருத்துழாய் பயிர் பண்ணி, அந்த புஷ்பங்களை பறித்து அத சுத்தி பண்ணி மாலையாக தொடுத்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். திருவிக்கிரம பாண்டியனுடைய பிள்ளை ஸ்ரீவல்லப தேவன், அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, பரத்துவமுடைய தெய்வம் யார் என்று. தன் ஆச்சாரியரான செல்வ நம்பி சம்பத்பூர்ண சுவாமிகிட்ட கேட்கிறான். அவர் சொன்னார், ராஜகுமாரா, இந்த தேசத்துடைய தலைநகரம் மதுராபுரி, மதுரை, ஆலவாய் திருநகர், கூடல் மாநகர். நம்முடைய அரண்மனையில பெரிய ஸ்தம்பத்தை நாட்டி அந்த கம்பத்தின் உச்சியில தங்க காசுகள் அடங்கிய மூட்டை, பொற்கிழி, கிழினா மூட்டை, கிழினா மூட்டை, கிளினா பறவை, கிளி, கிளினா பயம், கிழி பழம்னு சொல்லுவோம், பொற்கிழி. பாரத தேசத்திலே உள்ள சான்றோர்கள், ஆன்றோர்கள், வித்வான்களை அழைப்போம். அந்த வித்வத் சதசிலே சகல வேதாந்த சாஸ்திரங்களாலே காட்டப்பெற்ற பரம்பொருள் யார் என்று நிரூபணம் பண்ண சொல்லுவோம். சரியானபடி நிரூபணம் பண்ணினவாளுக்கு இந்த பொற்காசுகளை கொடுப்போம், பரிசு கொடுப்போம் என்று சொன்னார். அப்படியே ராஜாவும் முரசு அடித்து எல்லோருக்கும் அறிவித்தார். செல்வ நம்பிகள் மகா ஞானி, கைங்கரிய சீலர், பாண்டியனுக்கு ஆச்சாரியன், அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன், செல்வரை போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேங்கிறாரே. செல்வ நம்பியை பாடுறார். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் திருமொழியில 2 இடத்திலே தன் ஆச்சாரியரான தனக்கு வழிகாட்டியாக திகழ்கிற செல்வ நம்பிய மங்களாசாசனம் என்றார். நெறிந்த சீரன் நயாசரன் அபிமான துங்கனை, நாள்தோறும் தெளிந்த செல்வனை, சேவகம் கொண்ட செங்கன் மால் அப்படிங்கிறார் பெருமாளை. பெருமாளை பாடும்போது செல்வ நம்பியாலே கைங்கரியம் செய்ய பெற்ற பெருமாளே அப்படிங்கிறார். இந்த செல்வ நம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போறார். அந்த விஷ்ணு சித்தர், அந்த பெரியவர், புஷ்ப தோட்டத்திலே பூ பறிச்சு மாலை கட்டி கொடுத்துருக்கார். அவரை பார்க்க போறார். பாண்டியனுடைய ராஜகுரு, பாண்டிய தேசத்திற்கே ஆச்சாரியர் செல்வ நம்பி சம்பத்பூர்ண சுவாமி வராருன்னு தெரிஞ்சது. விஷ்ணு சித்தர் ஓடி போய் அவரை வந்தனம் பண்ணி, அவருக்கு வேண்டிய அர்க்கபாத்தி ஆஜமனியாதி உபச்சாரம் பண்ணி தன்னுடைய குடிசைக்கு அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறார். சுவாமி, தேவரீர் இங்கே எழுந்தருளிருக்கீர், அடியேனை பார்க்கறதுக்காக, என்ன காரணம்னு கேட்கிறார். அப்போ செல்வ நம்பி சொன்னார், விஷ்ணு சித்தரே, பாண்டிய சமஸ்தானத்திலே ராஜா ஸ்ரீவல்லவ தேவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சகல வேதாந்த சாஸ்திரங்களில் காட்டப்பெற்றுள்ள பரம்பொருள் யார் அப்படின்னு ஒரு சந்தேகம். நீர் பாண்டிய சமஸ்தானத்திற்கு வந்து அந்த பரம்பொருளை நிரூபணம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே விஷ்ணு சித்தர் செல்வ நம்பியை சேவிக்கிறார். சுவாமி, அடியன் ஒண்ணுமே தெரியாது, அடியன் அஜ்ஞானி. ஏதோ இந்த புஷ்ப தோட்டம் போட்டேன், இந்த புஷ்ப தோட்டத்தை பூச்செடிகளை பயிர் பண்ணேன், திருத்துழா பயிர் பண்ணேன். இந்த திருத்துழாயை பூரா எடுத்து, புஷ்பங்களை எடுத்து சுத்தி பண்ணி மாலையா தொடுத்து பரமசுவாமியான வடபத்திர சாயிக்கு சாத்தின்னு இருக்கேன். இதை தவிர அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த புஷ்ப தோட்டம் போட்டு புஷ்ப செடிகளை பயிர் பண்ணி அதை பாதுகாத்து அந்த செடிகளிலே புஷ்பிக்கின்ற புஷ்பங்களை எடுத்து சுத்தி பண்ணி மாலையாக தொடுத்து பெருமாள் திருவடிகள்ல சேர்க்கிறேன். இதை தவிர அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. செல்வனை சொன்னார், நன்று நன்று, நீர் ஒரு மகாச்சாரியர் பண்ணக்கூடிய உத்தம கைங்கரியத்தை பண்ணுகிறீர். ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம் ஒரு பெரிய சித்தாந்தம், ஒரு பெரிய தத்துவம். இந்த விஷயத்திலே பெரியாழ்வார் சொன்ன வார்த்தையில இருக்கு. பெரிய தத்துவம் இருக்கு. அந்த புஷ்ப தோட்டம்
பெரியாழ்வார் புஷ்பத்தோட்டம் போட்டேன்னாரோ இல்லையோ, அந்த புஷ்பத்தோட்டம் தான் ஜீவ சமூகம். இந்த ஜீவ சமூகமாகிய புஷ்பத்தோட்டத்துக்குள்ளே நல்ல புஷ்ப செடிகள், சதாத்மாக்கள், உயர்ந்த குணத்தை சார்ந்தவர்களான சான்றோர்கள், நல்ல மனுஷாள் அப்படிங்கிற புஷ்ப செடிகளும் இருக்கு. இந்த புஷ்ப செடிகளுக்கு விதை போட்டோ அல்லது பதியன் போட்டோ வளர்க்கணும், பரிசிரமப்பட்டு வளர்க்கணும். விதை போடணும், அதை பாதுகாக்கணும், பதியன் போடணும், பாதுகாத்து வளர்க்கணும், அதுக்கு உரம் போடணும், ஜலம் விடணும். ஆனால் களைகள் முளைக்கிறது, களைகளுக்கு யாரும் விதை போடுறாளா? களைகள் தானே முளைக்கிறதே. களைகளுக்கு யாரும் விதை போடுவது கிடையாது, பதியன் போடுவது கிடையாது, உரம் போடுவது கிடையாது, தானே முளைக்கும். நாம சிரத்தை எடுத்து பயிர் பண்ணக்கூடிய புஷ்ப செடிகளை காட்டிலும் தானே வலிய முளைத்து வளரக்கூடிய களைகள் சீக்கிரம் வளரும். அந்த களைகளை அப்புறப்படுத்தணும். அப்பதான் நல்ல புஷ்ப செடிகள் நல்லா செழிக்கும். விஷ்ணு சித்தரே செல்வநம்பி சொல்றார், விஷ்ணு சித்தரே இந்த ஜன சமூகமாகிய இந்த புஷ்ப தோட்டத்துக்குள்ளே நல்ல சதாத்மாக்களாகிய புஷ்ப செடிகளை வளர்க்கிறீர். சத்குடும்பம், சதாத்மாக்கள் குடும்பமாகிய புஷ்ப செடிகளை வளர்க்கிறீர். களைகள் நிறைய முளைக்கிறது, களைகளை அப்புறப்படுத்துகிறீர், அசத்துக்களை அப்புறப்படுத்துகிறீர். ஒரு ஆச்சாரியன் உயர்ந்த தத்துவங்களை உடையவனான ஜீவாத்மாவை, உயர்ந்த தத்துவங்களை கடைபிடிக்க விரும்புகின்ற ஜீவாத்மாவை அங்கீகாரம் பண்ணி அந்த பக்தருக்கு சரீர சுத்தி என்கின்ற பஞ்ச சம்ஸ்காரங்களை பண்ணி வைத்து இதுபோல பல பேரை சேர்த்து பாகவத கோஷ்டி, மான மாதிரி பாகவத கோஷ்டியாக தொடுத்து பரமாத்மா திருவடிகளிலே சேர்ப்பிக்கிறான். ஒரு ஆச்சாரியனாகத்தானே பண்றார். இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கா, இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கா, ஸ்ரீரங்கத்துல எத்தனையோ பேர் இருக்கா. அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறதா, குரு கடாட்சம் கிடைக்கிறதானா? கிடையாது. எத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மால பிறந்து அவ பரம்பரையில இருந்தவா கூட அனர்த்தப்பட்டு போயிடுறா. காரணம், அவ மேல தப்பு கிடையாது, ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கல, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்க பெறவில்லை. பிராரப்த கர்மா இழுக்கிறது. கர்மா உண்டுனா உண்டு, உண்டா உண்டு, கர்மவினை உண்டு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்ல ஆச்சாரியன் கிடைத்து நல்ல உத்தமமான யோக்கியமான ஒரு மார்க்கத்திலே இவன் செல்வானேயானால் இவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனை நல்ல விஷயங்களாத்தானே வருது. அப்ப ஆச்சாரிய கடாட்சம் தான் தேவை, குரு கடாட்சம் தேவை. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு. ஆச்சாரியனுக்கு ஞானம் மட்டும் இருந்தா போராது, அனுஷ்டானம் வேணும். பழக்கத்தாலும் வழக்கத்தாலும் ஒழுக்கத்தாலும் சீலத்தாலும் சிறந்து விளங்கக்கூடியவன் ஆச்சாரியன். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான ஆச்சாரியன். ஆச்சாரிய லட்சணத்தை சாதிக்கிறார் சுவாமி ராமானுஜன். எம்பெருமானாரின் அபராவதாரரான மணவாள மாமணி. மணவாள மாமணிகள்னு சொல்லும் போது எம்பெருமானாருடைய ஞாபகம் வரணும். எம்பெருமானார்னு சொல்லும் போது மாமணிகளுடைய ஞாபகம் வரணும். இவர் வேற கிடையாது, அவர் வேற கிடையாது, இவர்தான் அவர். ராமானுஜாவதாரத்தின் பூர்த்தி மாமுனிகள் அவதாரம். அதனாலதான் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியர் சுவாமி மணவாள மாமுனிகள், ரெங்கநாதனுக்கே ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள். கும்போதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார். செங்கோருடைய திருவரங்க செல்வனார், ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ரங்கராஜா. அந்த ரங்கராஜாவுக்கே ஆச்சாரிய சார்வபௌமர் சாட்சாத் மணவாள மாமுனிகள். இன்னைக்கும் வருஷத்திலே மணவாள மாமுனிகளுடைய தீர்த்த தினம். அவர் பரமபதத்திற்கு எழுந்தருளின தினத்திலே பெரிய பெருமாள் தானே சென்று தன் ஆச்சாரியருக்கு திருவத்தியனம் பண்ணி வைக்கிறார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது அந்த வைபவம். அன்னைக்கு பெருமாள் சுருளமுது தாம்பூலம் அமுசிய மாட்டார். ஆத்துல திருவத்தியானம் வந்தாச்சுன்னா மற்ற நாள்ல வெத்தலைபாக்கு போடக்கூடிய பிள்ளைகள் கூட தன் மாதா பிதாக்களுக்கு திருவத்தியானம் பண்ணக்கூடிய தினத்திலே தாம்பூலம் தரிக்க மாட்டார், வெத்தலைபாக்கு போட மாட்டார். பெரிய பெருமாள் சுருளமுது அவசிய மாட்டார். ஏன்னா அவருடைய ஆச்சாரியனுடைய திருவத்தியன தினம். பெருமாள் தானே போய் திருவத்தியனம் பண்ணி வைக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட பிராப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு, மாமுனிகள் திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கு.
மாமுனிகள் திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கு. எப்படிப்பட்ட பிராப்தம்! ரங்கநாதனுக்கு எந்த திருவடி கிடைச்சதோ அந்த திருவடி நமக்கு கிடைச்சிருக்கு. திருவேங்கடமுடையானுக்கு எந்த திருவடி சம்பந்தம் கிடைச்சதோ அந்த திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கு. கிடைக்காதவாளை நினைச்சு வருத்தப்படணும். அவளுக்கும் அடுத்த ஜென்மாவே மாமுனிகள் சம்பந்தம் கிடைக்கணும். பிரார்த்திக்கணும். அவளுக்கும் மாமுனிகள் சம்பந்தம் கிடைக்கும். வடுவூர் ஒரு மகான் எழுந்தருளி இருந்தார். பெரிய வேத வித்வான் தேசிகாச்சார சுவாமின்னு பேர். வடுவூர் தேசிகாச்சாரனா நல்ல விலட்சணமான கனபாடி, ஆச்சார சீலர், அனுஷ்டாதா, நல்ல ஞானி, அவதார புருஷன். சுவாமி வேதாந்தாச்சாரியரின் மறு அவதாரம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மகான் வடுவூர் தேசிகாச்சார சுவாமி ஒரு மகான். அவருக்கு மணவாள மாமனிகள் பிரத்யட்சமானார். அவர் ராமானுஜ சம்பிரதாயம் இல்லை, தேசிக சம்பிரதாயம் சொல்லுவார் அவரை. எம்பெருமானார் தரிசனம், தேசிக தரிசனம் ரெண்டு சொல்றாலும் நம்ம எல்லாரும் எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லுவோம். அவர் வடகர சம்பிரதாயத்திலே பிறந்தவராக இருந்தாலும் மணவாள மாமுனிகளுடைய பெருமை அறிஞ்சவர். மாமுனிகளே அவரை கடாட்சித்தார். உபதேச ரத்தினமாலை சேவை இல்லாமல் அவர் நித்திய திருவாராதனம் பண்ண மாட்டார். அதுபோல எத்தனையோ மகான்கள் இருந்தார். தேசிய சம்பிரதாயத்திலே பிறந்தவாலும் நிறைய மகான்கள் மாமுனிகள் பெருமைகளை அறிஞ்சின்றவா இருந்தார். சுவாமி வேதாந்த தேசிகர் பெரிய மகான், ஆச்சாரிய சார்வபௌமர். அவருடைய அவதார ஸ்தலம் தூப்புல். 1874 முன்பு வரை தூப்புல் கூட தென்கலை சம்பிரதாயமா தான் இருந்தது. பின்னாடி அது கன்வெர்ட் ஆச்சு. நம்முடைய சம்பிரதாயமா தான் இருந்தது. வேற எல்லா திவ்ய அப்படித்தான் இருந்தது. மணவாள மாமுனிகளை ஆச்சாரியராக பெரிய பெருமாள் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்திலேயோ ராமாவதாரத்திலேயோ தனக்கு கிடைத்த ஆச்சாரியர்களாலே தனக்கு பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கவில்லை. பெருமாளுக்கு 4000 வருஷம் காத்திருந்த ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருந்து ஆதிசேஷன் அழைச்சி 200 வருஷம் தனக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்று பெரிய பெருமாள் ரங்கநாதன் பிரார்த்தனை பண்ணினார். சுவாமி ராமானுஜரா அவதாரம் பண்ணி 120 சம்பத்சரம் இருந்தார். எஞ்சியுள்ள சம்பத்சரம் மணவாள மாமுனிகளாயிருந்தார். ராமானுஜரை மறு அவதாரம் மணவாள மாமுனிகள். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராயின் தாயாருடைய அவதாரத்தை காட்டிக் கொடுத்த மகாச்சாரியர் சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த ஆச்சாரியர் சொன்ன ஆச்சாரிய லட்சணம் பெரியாழ்வார்கிட்ட இருக்கு. செல்வநம்பி சொன்னார், விஷ்ணுஜித்தரே, ஒரு உயர்ந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய தத்துவத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் அமைத்த புஷ்பத்தோட்டம் என்பது ஜீவ சமூகம். இந்த லோகத்துல மனுஷ சமூகம் இருக்கும், மானிட சமுதாயம். எத்தனை ஜாதி, எத்தனை மதங்கள் இருக்கு. எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதி, எத்தனை பிரிவு, எத்தனை மொழிகள், எத்தனை குணங்கள், எத்தனை பழக்க வழக்கங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே ரத்த பிளட் குரூப் மாறுறது. அத்தனை வேறுபாடுகள். நீர் அமைத்த புஷ்பத்தோட்டம் என்பது ஜீவ சமூகம். இந்த ஜீவ சமூகத்திலே சதாத்மாக்கள், உயர்ந்த புஷ்பச்செடிகள். சதாத்மாக்களாகிய உயர்ந்த புஷ்பத்தை பறித்து அந்த ஜீவாத்மாவை எடுத்து அந்த ஜீவாத்மாவை செலக்ட் பண்ணி சுத்தி பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் என்னும் சுத்தி பண்ணி, பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது சமாசிரயணம், சமாசிரயணம் பஞ்சசம்ஸ்காரம். அவன் எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் சதாச்சாரியின் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அந்த ஆச்சாரியனாலே அங்கீகரிக்க பெறுவானேயானால் அந்த ஆச்சாரியன் சங்கு சக்கர முத்திரைகளை திருத்தோள்களிலே அனுகிரகம் பண்ணுகிறான். திருமண்காப்பு தரித்து விடுகிறான். தாசிய நாமத்தை சூட்டுகிறான். மந்திர திரயம் என்பதான திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்னும் மந்திரோபதேசம் பண்ணுகிறான். அடுத்தாற் போல அந்த எம்பெருமான் கொடுக்க பெற்று எம்பெருமானால் கொடுக்கப்பட்டு ஆச்சாரியனாலே அங்கீகரிக்க பெற்றதான இந்த சரீரம், இந்த ஆத்மா, இந்த ஞானம், இந்த அத்துடை செல்வங்களாலும் எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் ஆகிய இந்த கைங்கரியத்தை பண்ணுவதற்கு அருகதையை கொடுக்கிறான் ஆச்சாரியன். மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகா. யாக சம்ஸ்காரம், யஜ்ஞ சம்ஸ்காரம். யாகம்ங்கிறது ஹோமம் பண்றது மட்டும் யாகம் கிடையாது. திருவாராதனம் யாகம்தான். வேதபாராயணம் பண்றோம் யாகம்தான். பெருமாள் எழுந்தருளை கூடி வீதியை கூட்டுறோம், சுத்தம் பண்றோம், அது யாகம்தான்.
பெருமாளுக்கு திருமலுக்கு தேய்ச்சி கொடுக்கிறோம், சுத்தி பண்ணி கொடுக்கிறோம், திருமஞ்சனத்து தீர்த்தம் எடுத்து கொடுக்கிறோம், பெருமாள் திருப்பருவட்டங்களை தோய்த்து கொடுக்கிறோம், திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்றோம், பெருமாள் ஸ்ரீபாதம் எழுந்தருள பண்றோம். எல்லாமே யாகம்தான், பகவத் கைங்கரியம் தானே. பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். ஆக கைங்கரியத்துக்கு அருகதையை கொடுத்து இவனை ரட்சிக்கின்றார் ஆச்சாரியன். அதுபோல விஷ்ணுசித்தரே இந்த ஜன சமூகமாகிய புஷ்ப தோட்டத்திலே சதாத்மாக்களாகிய புஷ்ப செடிகள், அந்த சதாத்மாக்களாகிய புஷ்பத்தை எடுத்து சுத்தி பண்ணி, புஷ்பத்தை சுத்தி பண்ணி மாலையா தொடுத்துத்தானே பெருமாள்கிட்ட சாத்திரேன்னு சொன்னார் விஷ்ணுசித்தர். சுத்தி பண்ணி கோஷ்டியாகிய மாலை, ஸ்ரீ வைஷ்ணவா தனியா இருக்க மாட்டாளாம், கோஷ்டியா இருப்பாளாம். கோஷ்டியாகிய மாலையாக தொடுத்தும் பெரிய பெருமாளாகிய வடபத்திர திருவடிகளில் சேர்ப்பிக்கிறேன். ஒரு ஆச்சாரியன் பண்ணக்கூடிய தத்துவம் கைங்கரித்து பண்றேன். அதனால் இத்தனாந்தே இத்தனை மணிக்கு பாண்டிய சமஸ்தானத்தை பரத்துவ நிர்ணயம் பண்ண வாரும் என்று அழைத்தார். பெரியாழ்வாரும் அந்த விஷ்ணுசித்தருமே பரத்து நிர்ணயம் பண்ணார். திருமாலை பரம்பொருள்னு காட்டி கொடுத்தார். காட்டி கொடுக்க பெற்றதால் அந்த பொற்கிழி தன்னால் அவர் திருவடிகள்ல வந்து விழுந்தது. அந்த தங்க காசுகளை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய ராஜகோபுரம் கட்டினார். திருமாலின் சொல்ல அழகருக்கு தங்க விமானம் பண்ணினார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காருடைய எம்பளம், அரசு முத்திரை, கவர்மெண்ட் எம்பளம். ஆக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம், வடபத்திர சேன ராஜகோபுரத்தை கட்டினவர் பெரியாழ்வார். கட்டுவதற்கு உபகாரம் பண்ணி அனுகூலம் பண்ணினவர் செல்வ நம்பி. கட்டுவதற்கு கிடைத்த தனம் அழகர் கொடுத்தது, குலதெய்வம் அழகர் கொடுத்தது. அப்படிப்பட்ட கைங்கரியம், கைங்கரிய பெருமாளுக்கு விஷ்ணுசித்தர் பல்லாண்டு பாடுறா. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேடாய். ஹே பிரபு, கண்ணா திருப்பாவை பெண்கள் வந்துட்டா. கண்ணா, உன்னை நாங்கள் போற்றி பாடுகிறோமே. எதற்காக பாடுகிறோம்? இந்த காலை பொழுது, சிறுகாலை பொழுது, சிற்றம் சிறுகாலை பொழுதிலே உன்னை தேடி வந்தோம். நீ வந்து எங்களை ரட்சிப்பாயானால் அது உனக்கு தத்துவம். நீ வரவேண்டி இருக்க நாங்கள் உன்னை தேடி வந்தோம் என்று சொல்லி, சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, நீ வந்து எங்களை ரட்சிக்க வேண்டி இருக்க நாங்கள் உன்னை தேடி வந்தோம் என்று சொல்லி வந்து உன்னை சேவித்து உன் பொன் தாமரை அடியே உன் திருவடிகளிலே நாங்கள் சேவித்து மகிழ்கிறோம். அந்த சேவித்து தேவரின் இடத்திலே ஒரு விஞ்ஞாபனம் பண்றோம். என்ன விஞ்ஞாபனம் தெரியுமா? இத்தனை நாள் பறை பறை பறைன்னு சொன்னோமே, நாராயணனே நமக்கே பறை தருவான், பறை கொண்டு இறைவாணி தாராய் பறை, பறை பறைன்னு சொன்ன போது அந்த பறை என்பதான விஷயம் என்ன தெரியுமோ? உனக்கும் உன் அடியார்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரிய பிராப்தத்தை தந்தருள வேண்டும். பகவத் கைங்கரியம், பகவத் கைங்கரியத்தாரே எம்பெருமான் உகப்படைந்து ஆனந்தமடைந்து, அந்த ஆனந்தத்தாரே எம்பெருமான் நமக்கு வழங்குகிற வாய்ப்பு பாகவத கைங்கரியம். அடியார் கடிமை கைங்கரியங்கள்ல பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இருக்கு. சக்கரவர்த்தி திருமகனை கூப்பிட்டு ராமா உனக்கு வனவாசம்னு சொன்னார் தசரத மகாராஜா. சக்கரவர்த்தி சந்தோஷமா ஏத்துண்டார். சக்கரவர்த்தி திருமகன் சந்தோஷமா ஏத்துண்டார். சீதா தாயாரோடு வனவாசம் போனார். சீதா தாயாரோட மட்டுமா போனார், இளைய பெருமாளோடும் போனார். இளைய பெருமாளை, லட்சுமணா நீ காட்டுக்கு வரக்கூடாது, அயோத்தியா மாநகரத்திலே தங்கி தகப்பனாரையும் தாயார்களையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னார். ராமன் கழிச்ச கோட்டை தாண்டினான் லட்சுமணன். ஆனா அங்க அங்கீகாரம் தாயார் கொடுத்துட்டாளே, தாயார் அங்கீகாரம் பண்ணிட்டா, அதனால வந்தார். அயோத்தியா மாநகரத்திலிருந்து கிளம்பியது முதல் மீண்டும் பெருமாள் அயோத்தியாவுக்கு வரும் வரை பெருமாளை விட்டு நிழலை போலே பிரியாமல் அடிமை பண்ணினவன் இளைய பெருமாள். பிரியா அடிமை, பிரியாத அடிமை, பெருமாளை விட்டு பிரியாத அடிமை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நம்மாழ்வாருடைய பாத்திரம் உடனாய் இருந்து அடிமை செய்தார். அடுத்தாற் போல நினைந்த அடிமை. பரதாழ்வானுக்கு தேசம் கிடைச்சது, அயோத்தியாபுரிக்கு சக்கரவர்த்திங்கிற ஸ்தானம் கிடைச்சது. அவன் தேசத்தை விட்டுட்டான், ராஜ்ய பரிபாலனை பண்ண விரும்பல, அயோத்தியாவுக்கே போக விரும்பல, நகரத்துக்கு போக விரும்பாமல் அயோத்தியா மாநகரத்தை விட்டு தள்ளி ஒரு வனத்திலே சரையூ நதிக்கரையில தனியா இருந்து பெருமாள் சக்கரவர்த்தி திருவடிகளை வச்சு திருவாராதனம் பண்ணிடு. திருவடிகளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த திருவடிதான் ராஜா எம்பெருமானுடைய பாதுகைகள், ஸ்ரீ ராம பாதுகைகள் தான் அயோத்தியாவை ஆட்சி பண்றது என்று சொல்லி அந்த ராம பாதுகைகளுக்கு பிரதிநிதியாக இருந்து பெருமாளை நினைத்தபடியே கைங்கரியம் பண்ணினான். அது நினைந்த அடிமை. இளைய பெருமாள் லட்சுமணன் பண்ணிய அடிமை பிரியா அடிமை, பரதாழ்வான் பண்ணின அடிமை நினைந்த அடிமை. இவா ரெண்டு பேரை காட்டிலும் சத்ருகன் ஆழ்வான் பண்ணின கைங்கரியம்.
ராமனுக்கு வனவாசம், லக்ஷ்மணனுக்கு வனவாசம் கிடையாது. இருந்தாலும் காட்டுக்கு போனான். வனத்திலே பெருமாள் தூங்கினார். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் தூங்கல்ல. சீதா தாயாரும் பெருமாளும் நன்னா சாப்பிட்டா, பழங்களை சாப்பிட்டா, காய்கறிகளை சாப்பிட்டா, தேன் சாப்பிட்டா. இளைய பெருமாள் சாப்பிடல. உண்ணாது உறங்காது எம்பெருமான் கைங்கரியமே தனக்கு உத்தேசம் என்று பிரியாமல் கைங்கரியம் பண்ணின பெருமையை உடையவன் இளைய பெருமாள். ஆதிசேஷனுடைய அம்சமாச்சு. தனக்கு ராஜ்யம் கிடைத்த போது கூட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி பெருமாள் திருவடிகளை கேட்டு பெற்றுக் கொண்டும் பெருமாள் திருவடிகளுக்கு பாதுகைகளுக்கு பிரதிநிதியாக விளங்கி பெருமாளை நினைத்தபடியே கைங்கரியம் பண்ணினான். நினைந்தடிமை பரதாழ்வான் பண்ணின கைங்கரியம். இவா ரெண்டு பேரும் அவ்வளவு தியாகம் பண்ணான். ஆனா திருமங்கை ஆழ்வார் இவா ரெண்டு பேரை விட்டுட்டார். இவா பண்ண கைங்கரியத்தை காட்டிலும் உயர்ந்த கைங்கரியம் சத்ருகுண ஆழ்வான் பண்ணின கைங்கரியம் திருமங்கை ஆழ்வார் சொல்றார். பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குமனோடு மைதிரியும் இரவனன் பகலும் துதி செய்ய நின்ன இராவணாந்தகனை எம்மானை குரவமே கமலும் குளிர் பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி பதிகத்துல சக்கரவர்த்தி திருமகன் எழுந்துள்ள இருக்கார். அந்த பெருமாளை பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வார். பார்த்த உடனே அங்க பெருமாள் இருக்கார். சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் ராமபிரான் எழுந்தருடைய இருக்கார். ராமருக்கு வலது பக்கத்தில் பிராட்டி சீதா தாயார் இருக்கார். இடது பக்கத்தில் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இருக்கார். சிறிய திருவடி கைங்கரியமே ஸ்வபாவமாக, கைங்கரியமே ஸ்வரூபமா எழுந்தருடைய இருக்கார். பார்த்தார் அந்த சக்கரவர்த்தி திருமகனை. பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன இராவணாந்தகனை அப்படின்னார். பரதனும், பரதன் யாரு? சக்கரவர்த்தி திருமனுக்கு தம்பி தானே. தம்பி பரதன்னு சொல்லியிருக்கலாம் மூல்யம். தனக்கு ராஜ்யம் கிடைச்சது. அயோத்தியா தேசத்திற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பரதாழ்வான் தனக்கு ராஜ்யம் கிடைத்த போது கூட அந்த ராஜ்யம் வேண்டாம் என்று தியாகம் பண்ணினான். அயோத்தியா தேசத்துக்கு ராஜாவா இருந்திருக்கலாமே. தனக்கு கிடைத்த பதவியை தியாகம் பண்ணினான். அதோடு மட்டுமல்ல, 14 வருஷம் தீட்சையில இருந்தார். படுக்கையில படுத்துக்கல, பெற்ற தாயார கூட பார்க்கல, ராஜ சுகத்தை அனுபவிக்கல, சரீர சுகத்தை பார்க்கல, அனுபவிக்கல, விரும்பல. ஒரு ரிஷி மாதிரி பெருமாளுடைய பாதுகைகளுக்கு நித்தியம் திருவாராதனம் பண்ண வேண்டியது, பாதுகைகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, பாதுகைகளுக்கு பிரதிநிதியா இருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட தியாகம் பண்ணான். வனவாசம் கிடையாது இளைய பெருமாளுக்கு. ராமனுக்குத்தான வனவாசம். இளைய பெருமாள் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டார். பெருமாள் சாப்பிட்டார். இளைய பெருமாள் சரியா சாப்பிடல. பெருமாள் சாப்பிட்ட மிச்ச பிரசாதத்தை எடுத்துட்டார். பெருமாள் தூங்கினார். தாயார் தூங்கினாள். இளைய பெருமாள் தூங்காமல் காவல் காத்தார். தன்னை வருத்திட்டு கைங்கரியம் பண்ணார். தன் சுகத்தை இழந்து கைங்கரியம் பண்ணினார். தன் தூக்கத்தை இழந்து கைங்கரியம் பண்ணினான். இளைய பெருமாள் பிரியா அடிமை. ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வழிவில்லாமல் பிரியா அடிமை பண்ணினவன் இளைய பெருமாள். அவன் கைங்கரியத்தை கூட தம்பி லக்ஷ்மணன் திருமங்கை ஆழ்வார் சொல்லலையே. தனக்கு தேசம் கிடைச்ச போது கூட தேசத்தை தியாகம் பண்ணி ஸ்ரீ ராமபாதுகைகளுக்கு பிரதிநிதியாக விளங்கி நித்திய திருவாராதனம் பண்ணி வச்சு அந்த பிரதிநிதி, அந்த பாதுகைகள் பிரதிநிதியா இருந்தான். அப்ப கூட ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கல. ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு முனிவர் மாதிரி, ரிஷி மாதிரி 14 வருஷம் கடுமையான தீட்சையில இருந்தான் பரதாழ்வான். தியாகமே வடிவானவன் பரதாழ்வான். அந்த பரதனையும் தம்பின்னு சொல்லல. காட்டுக்கும் போகல. பரதாழ்வானை போல பெரிய தியாகமும் பண்ணல சத்ருகுணன். அந்த சத்ருக்கனனை போய் தம்பி சத்ருக்கனன்னு சொன்னார் திருமங்கை ஆழ்வார். திருவல்லிக்கேணி பதிகத்திலே பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்குமனோடு மைதிரி. பரதனையும் வெறுமை விட்டுட்டார், இலக்குமணனையும் வெறுமை விட்டுட்டார். தம்பி பரதனன்னு சொல்லல, தம்பி இலக்குமணன் சொல்லல, தம்பி சத்ருக்கனனும். சத்ருக்கனனுக்கு பெரிய கிரீடத்தை கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். சில பேர் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுவா. வஞ்ச புகழ்ச்சி. அடாடா, நீ எப்பேற்பட்டவன்பா, நீ ராஜாவப்பா, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். வஞ்ச புகழ்ச்சி, வஞ்சம் பண்ணி புகழ்வா, காரியம் பண்ணி கொடுக்கலங்கிறதுக்காக. திருமங்கை ஆழ்வார் வஞ்ச புகழ்ச்சி பண்ணல. தம்பி சத்ருக்கனன்னு ஆத்மார்த்தம் ஊன்றி அடிச்சு சொல்ற.
அப்படிதான் என்னதான் பண்ணிட்டான் சத்ருகுண ஆழ்வான் என்றால், சக்கரவர்த்தி திருமகனுக்கு தன் தாயார் தகப்பனார்களிடத்திலே அதிகமான தாயார் தகப்பனார் தன்னுடைய தாயார்கள் கோசலா அம்மா, சுபத்ரா அம்மா, கைகேயி வாழ்த்தெல்லாம் அபரிமிதமான பிரியம் உடையவர். தன் தகப்பனார் தசரத மகாராஜாவிடத்திலே ரொம்ப ரொம்ப பிரியமுடையவர். தன் தாய் தகப்பனை காட்டிலும் அயோத்தியா மாநகரத்து மக்களிடத்திலே மிக மிக அதிகமான பிரியமுடையவன் சக்கரவர்த்தி திருமகன். தாய் தகப்பனாரை காட்டிலும் இந்த மக்கள் தேச மக்களிடத்திலே, தேச பிரஜைகள், அங்கண்ணடு மதுள்புடி சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி, அந்த அயோத்தியா நகரத்து ஜனங்களிடத்திலே ரொம்ப ரொம்ப பிரியமுடையவன் சக்கரவர்த்தி திருமகன். பெருமாள் காட்டுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்ட அயோத்தியா மாநகரத்து மக்கள் 14 வருஷம் ராமனை பிரிஞ்சு எப்படி உயிர் வாழ்வது? இது ஒரு வாழ்க்கையா? அப்படி வாழ்க்கை தேவையா? அப்படி வாழ்ந்தான் தீரணுமா? சோறு கொடு, அப்படி ஒரு சோத்தை திங்கணுமா? அப்படி தூங்கணுமா? அவசியம் கிடையாது, உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று அயோத்தியா மாநகரத்து மக்கள் பிராண தியாகம் பண்ண துணிந்தார்கள், தற்கொலை பண்ணிக்கொள்ள முயற்சித்தார்கள். இது சத்ருகுண ஆழ்வானுக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு வீடா போறான். அம்மா சௌக்கியமா இருக்கேடா? காட்டுக்கு போனேன். பொய் சொன்னான். காட்டுக்கு போனேன். அண்ணா ராமரை பார்த்தேன். நீங்க சௌக்கியமா இருக்கேடான்னு கேட்டார். பெருமாள் கேட்டார், நீங்க தற்கொலை பண்ணிக்கலாமா? பெரிய குண்டம், அக்னி குண்டத்தை மூட்டி நெருப்புல குதிக்க போறேனே, பண்ணலாமா? நீங்கள் தற்கொலை பண்ணிண்டேன் அப்படின்னா இதை கேட்ட உடனே ராமன் துடிச்சு போயிடுவார். நெருப்புல போட்ட புழு மாதிரி துடிப்பாரு. உங்களை கேட்டார், விசாரிச்சார், தற்கொலை பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்களை வருத்தின்றேன்னா அந்த வருத்தம் 10 மடங்கு 100 மடங்கு ராமனுக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஓரோரு அயோத்தியா மாநகரத்து பிரஜையையும் பார்த்து தற்கொலை பண்ணிக்க துணிந்தவர்களான அயோத்தியா மக்களுக்கு ராமனை பார்த்தேன். பெருமாள் உங்களை விசாரிச்சார், உங்க பிள்ளைய விசாரிச்சார், உங்க குடும்பத்தை விசாரிச்சார். நீங்க நன்னா இருந்தா தான் அவர் நன்னா இருக்க முடியும். நீங்க தற்கொலை பண்ணிட்டேன்னா அவர் இடிஞ்சு போயிடுவார், உடைஞ்சு போயிடுவார், அவருக்கு ஏதாவது ஆயிடும், பெருமாளுக்கு ஆபத்து வந்துடும். நீங்கள் தற்கொலை பண்ணா ராமன் பொறுக்க மாட்டார் என்று சொல்லி பிராண தியாகம் பண்ணிக்கொள்ள துணிந்த அயோத்தியா மாநகரத்து மக்கள் ஓரோரு பிரஜையையும் பார்த்து அவர்களை தற்கொலை பண்ணிக்கொள்வதில் தவிர்த்தவன் சத்ருகுண ஆழ்வார். அப்ப பெருமாளுக்கு யாரை பிடிக்கும்? தாயார்களை பிடிக்கும். தாயார்களை காட்டிலும் தசரத மகாராஜாவை பிடிக்கும். சகோதரர்களை பிடிக்கும். தாயார்கள் தசரத மகாராஜா, சகோதரர்கள், இவா எல்லார காட்டிலும் பல கோடி மடங்கு அயோத்தியா மக்களை பிடிக்கும். அப்ப ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் மனசுக்கு மிக 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 உகப்பானவர்கள், பிடித்தவர்கள், அன்புக்கு பாத்திரமானவர்களான அயோத்தியா மாநகரத்து மக்கள் தற்கொலை பண்ணிட்டா பெருமாள் இடிஞ்சு போயிடுவாரு. உள்ள துக்கம் போராதா? இந்த துக்கம் பெருந்துக்கம். பெருமாளை அந்த துக்கத்தில் மீள வைக்கவே முடியாது. காரணம், ராமனுடைய தன்னுடைய பிரிவாலே தானே அந்த ஜனங்கள் தற்கொலை பண்ணிண்டா. தன்னுடைய பிரிவாலே தானே அந்த ஜனங்கள் பிராண தியாகம் பண்ணிண்டா. அந்த தற்கொலை, அந்த சாவுக்கு நான் தான் காரணம் என்று பெருமாள் ரொம்ப வருத்தப்படுவாராம். இந்த அயோத்தியா மாநகரத்து மக்களை பார்க்கறதுக்கே சங்கோஜப்படுவாராம். ஐயோ இப்படி ஆயிட்டாளே, இப்படி ஆயிட்டாளே, இப்படி ஆயிட்டாளேன்னு வருத்தப்படுவாராம். அந்த பெருமாளுடைய துக்கத்தை போக்குவதற்காக சத்ருகுண ஆழ்வான் காட்டுக்கு போனேன், ராமனை பார்த்தேன், அண்ணா விசாரிச்சார் என்று காட்டுக்கு போகாமலேயே பார்த்தேன் பொய் சொன்னான். உண்மைக்கு புறம்பான வார்த்தை. காரணம், அயோத்தியா மாநகரத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ராமனுக்கு பிரியமான ஜனங்கள் இந்த அயோத்தியா மாநகரத்து பிரஜைகள். இந்த பிரஜைகளை ரட்சிக்க வேண்டும் என்று சத்ருகுண ஆழ்வான் ஓரோரு பிரஜை வீட்டுக்கு போய், அண்ணா இருக்கேடா, சௌக்கியமா இருக்கேடா, அண்ணாவை பார்த்தேன், அண்ணா உங்களை விசாரிச்சார் என்று சொல்லி அவர்களை தற்கொலை பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தடுத்து நிறுத்தினவன் சத்ருகுண ஆழ்வான். பெருமாளுக்கு மிக உகப்பான கைங்கரியத்தை செய்த காரணத்தினாலே, பெருமாளுக்கு மிக 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 உகப்பான அயோத்தியா மாநகரத்து மக்களை காப்பாற்றிய காரணத்தினாலே பெருமாளுடைய பேரன்பிற்கு பாத்திரமானான். தம்பி சத்துருக்குனனும் என்று அபரிமிதமான வைர கிரீடத்தை வச்சார் திருமங்கை ஆழ்வார். பரதனுக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் பெருமாள். விபீஷண ஆழ்வானை இந்த லங்காபுரிக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். லக்ஷ்மணனுக்கு தன் கூடவே இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுத்தார். தன்னை பார்க்காத சத்ருகன் ஆழ்வான்
தன் பக்தாத்மாக்கள் தனக்கு மிக மிக உகப்பானவர்களான அயோத்தியா மாநகரத்து மக்களை காப்பாற்றியதாலே நான் என்ன செய்வேன், இந்த சத்ருகான் என்ன செய்வேன், எப்படி நான் நன்றி கடன் தீர்ப்பேன், எப்படி அவன் பண்ணின கைங்கரியத்திற்கு நான் நன்றி கடன் தீர்ப்பேன் என்று வருத்தப்பட்டானா. அந்த வருத்தம் நீங்கும்படி ராமனுக்கு தம்பி சத்ருக்கனன் என்ற பொருள் புதியும்படி பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவனன் பகலும் துதி செய்ய நின்ன இராவணாந்தகனை எம்மானை என்று பாடினார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட கைங்கரியம், பெருமாளை விட்டு பிரியாத கைங்கரியம் உந்தொன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். இளைய பெருமாளை போலே உன்னை விட்டு பிரியாமல் கைங்கரியம் பண்ணுவோம். பரதாழ்வானை போலே உன்னை நினைந்தபடியே கைங்கரியம் பண்ணுவோம். சத்ருக்ன ஆழ்வானை போலே உன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் என்று நினைந்த அடிமை, பிரியா அடிமை, அடியார்க்கடிமை என்ற 3 விதமான கைங்கரியங்களையும் அடியோங்கள் பறை 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 என்ற ஒரு வஸ்துவாக தேவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொண்டோம். கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராப்தங்களை கண்ணா உன்னிடத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டோம். இந்த கைங்கரியம் உன்னுடைய உகப்பிற்காகவே பண்ண வேணும். நீ எங்கெல்லாம் அவதாரம் பண்ணுவாயோ அங்கெல்லாம் நாங்களும் பிறப்போம். பிறக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுன்னு கேட்கல, பிறப்போம் என்று சுவாதந்திரியம் சுதந்திரமா சொன்னா. பாகவதாருக்கு இந்த சுதந்திரம் உண்டானா உண்டு. எங்க பெருமாள் எங்க பெருமாள்ங்கிற ஸ்ரீரங்கத்துக்காரனை பார்த்தா எங்க பெருமாள் எங்க பெருமாள் எங்க பெருமாள்னு சொல்லுவா. எங்க நம்பெருமாளை போல அழகு பேர் எந்த பெருமாளும் கிடையாது. பெருமாளுக்கு ஒரு குழி இருக்கும், பிராச்சீனமான மூர்த்தி, சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன குழந்தை பக்கவாய் திருப்பி சிரிக்கிற மாதிரி இருப்பார் அந்த நம்பெருமாள். ஒரு அழகான குழி இருக்கும். அந்த குழியை பார்த்து மயங்கரவா நிறைய பேர் இருப்பார். அந்த முகத்தை பார்த்தா தான் அவளுக்கு அன்னைக்கு சாப்பிட தோணும், அன்னைக்கு தூக்கம் வரும். இந்த ரெங்கனை பார்க்கலைன்னா தூக்கம் வராது. ஏதோ குற்றம் பண்ண மாதிரி, ஏதோ இழக்க கூடாத ஒரு வஸ்துவை இழந்த மாதிரி அவ துக்கப்படுவாள். அது அவளுடைய சுவாதந்திரியம், உரிமை. அதுபோல திருவல்லிக்கேணி வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமைய முனிவர் விழுங்கும் கோதிலின்கனியை நந்தனார் கழிச்சை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்று சொல்லி அந்த எண்ணையாளுடையப்பன் பார்த்தசாரதி திருமுக மண்டலம் பூரா ஒரே காயம், முகத்தை பார்க்க முடியாது. ஒரே புள்ளி 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 புள்ளியா பள்ளம் பள்ளமா இருக்கும் திருமுக மண்டலத்திலே. அது ஒரு அழகு. அடியார் படக்கூடிய தன் பக்தன் பட வேண்டிய கஷ்டத்தை தான் வாங்கிட்டானோ. அந்த முகத்தை பார்த்தா பார்த்தசாரமும் பொந்து பொந்தா இருக்கே, பள்ளம் பள்ளமா இருக்கே நினைக்க மாட்டா. என்ன நினைப்பா தெரியுமா? தன் அடியார் தன் திருவடியை கதி என்று பற்றின அர்ஜுனனுக்கு விழ வேண்டிய அடிய பூரா தான் வாங்கிட்டான். பக்த வத்சரன் அல்லவா இந்த பெருமாள். அது மாதிரி எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்க பார்த்தசாரதி இருக்கார் என்று சுதந்திரமா சொல்லுவாளாம் திருவல்லிக்கேணி மக்கள். அது அவளுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த சமயத்திலே பார்த்தசாரதி பெருமாள் நெத்தியில இவ்வளவு காயம் ஏன் ஏற்பட்டதுங்கிறத பார்த்துடும். பார்த்தசாரதி பெருமாளுக்கு மூக்கு எங்க இருக்கு, புருவம் எங்க இருக்கு, கண்ணு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு பார்க்கவே முடியாது. துவாரகா சிலா மாதிரி திருமுக மண்டலம் இருக்கும், சின்ன சின்ன பொந்து பொந்தா இருக்கும். அது ஒரு அழகு அவனுக்கு. காரணம் தன் அடியார்களை காப்பாற்றிய ஒரு ஆனந்த வனப்பு அந்த முகம். குருட்சேத்திர யுத்தம் நடக்கிறது. யுத்த களத்திலே பார்த்தனுக்கு சாரதியாக பெருமாள் தேரோற்றார், ரத சாரதியா இருக்கார். அர்ஜுனன் ரதத்திலே ராஜாவா இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். முக்கியமான மனுஷாலாம் யுத்தத்திலே மாண்டு போனார்கள். எதிரி படையில, கௌரவ சேனையில. துரியோதனன் அர்ஜுனனோடு நேரடியா சண்டை போடுறான். கடைசி நாள் யுத்தம். அந்த தனுர்வித்யில அர்ஜுனனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ, எவ்வளவு ஞானம் இருக்கோ, எவ்வளவு பராக்கிரமம் இருக்கோ, அதே போல துரியோதனனும் வில் வித்யில சிறந்தவன். அந்த தனுர்வித்யில சிறந்தவன். அந்த வில் எடுத்து அம்ப பூட்டினானா குறி தப்பாமல் அம்பு அடிக்கக்கூடியவன் அந்த துரியோதனன். அர்ஜுனனை போலே பலம் மிகுந்தவன், சாமர்த்தியம் மிகுந்தவன் துரியோதனன். அந்த துரியோதனன் அர்ஜுனன் நெஞ்ச பார்த்து குறி வச்சுட்டான். வில்ல எடுத்தான், அம்ப பூட்டினான். அர்ஜுனன் நெஞ்ச பார்த்து குறி வச்சுட்டான். ஒரு க்ஷணம் ஆச்சுன்னா அம்பு விட்டுடுவான். அந்த அம்பு அர்ஜுனன் நெஞ்சை தொலைச்சிடும்.
அர்ஜுனனுக்கு பிராணன் போயிடும். ஆனால் கவலைப்படாதே அர்ஜுனா, நான் உன்னை காப்பாத்துறேன். உனக்கு விழ வேண்டிய அடியை நான் பட்டாலும் படுவேன், உன்னை அடி வாங்க விட மாட்டேன். பெருமாள் குணம் அதுதானே, பக்த வத்சலனாச்சு. தன் அடியார் படக்கூடிய கட்டங்களை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பக்த வத்சலன்னு பேர் பெருமாளுக்கு. பக்தாளிடத்திலே வாத்சல்யத்தை உடையவன் பக்த வத்சலன். அப்படிப்பட்ட பெருமாள் துரியோதனனை பார்க்கிறார். அடாடா, இந்த துரியோதனன் அர்ஜுனனை பார்த்து வில்லை எடுத்துட்டானே, அம்பு பூட்டிட்டானே, குறித்தப்பாமல் அடிச்சிடுவானே, குறித்தப்பாமல் அடிச்சிடுவான். இந்த அர்ஜுனனை காப்பாத்துறேன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனே, எப்படியாவது காப்பாத்தணும் என்று சொல்லி அர்ஜுனன் நெஞ்ச பார்த்துட்டான். அர்ஜுனனுடைய தோல் தெரியல, வயது தெரியல, ரதம் தெரியல. அர்ஜுனன் அந்த நெஞ்சு மட்டும், ஹிருதயம் மட்டும் தெரியறது துரியோதனனுக்கு. குறி வச்சுட்டான். ஒரு க்ஷணமாச்சுனா அம்ப எய்வான். அந்த அம்பு அர்ஜுனன் நெஞ்ச தொலைக்கும். அர்ஜுனன் கதை முடிஞ்சு போயிடும். பெருமாள் பார்த்தார். அந்த துரியோதனன் மனசிலே அந்த அர்ஜுனனுடைய நெஞ்சு இருக்கே, அந்த ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புத்தியை கொடுத்தார். யார் என்ன நினைக்க போறாங்க நினைக்கிறவங்களுக்கு தெரியாது. யார் என்ன நினைக்க வேண்டும் என்பதை முடிவு பண்ணக்கூடியவன் சர்வேஸ்வரன். அதனால ஜெகத் நியந்தான்னு பேர், நியமிக்க கூடியவன். நாம என்ன நினைக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது, என்ன செய்ய வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியாது, அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எது நடக்க வேணும், எப்படி நடக்க வேணும், எப்படி நடத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணக்கூடியவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். ஜெகத் நியந்தா, ஜெகத்தை நியமிக்க கூடியவன். அர்ஜுனன் நெஞ்ச பார்த்து குறி வச்சான் துரியோதனன். இந்த அர்ஜுனன் ஹிருதயத்திலே கிருஷ்ணன்னா இருக்கான் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தான் பெருமான். நினைக்க வச்சான். இப்போ நம்ம உத்தேசமா பஸ்ல போயிட்டு இருக்கோம், எண்ணங்கள் ஓடுறது, மனசுல ஓடுறது. ஒருத்தர் மதுரையிலேருந்து தெற்கு நோக்கி போறா, கன்னியாகுமரி போறா, அல்லது வானமாமலை பெருமாளை சேவிக்க, சுவாமியை சேவிக்க போறான்னு வச்சுப்போம். போகும்போதே கற்பனையில நினைக்கிறான். வானமாமலை ஞாபகத்துக்கு வருது, அங்குள்ள சேற்று தாமரைங்கிற புஷ்கரணி பெரிய ஏரி ஞாபகத்துக்கு வருது, அதற்குள்ளே ஒரு சின்ன குளம் ஜீயர் ஊத்துன்னு பேரு ஞாபகத்துக்கு வருது. மழை காலத்திலே கோவில்ல முழங்கால் தண்ணி கொப்பளிக்கும் ஞாபகத்துக்கு வருது. பெருமாள் வானமாமலையை அடியத்தோட வந்தருடையன்னு பாடியிருக்கார். அது ஒண்ணு நான் ஞாபகம் வர மாடத்துக்கு போறோம். அங்க அரங்கநகரப்பன் இருக்கார். இந்த அரங்கநகரப்பன் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தவர். திருமங்கை ஆழ்வார் பாடின பெருமாள் ஞாபகத்துக்கு வருது. அணியார் குழில் சூழ் அரங்கநகரப்பா ஞாபகத்துக்கு வருது. அப்படி அரங்கநகரப்பா இந்த பெருமாள் திருவரங்கத்துல இருந்தார் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும்போது ஸ்ரீரங்கத்துக்கு புத்தி போயிடுறது. ஸ்ரீரங்கத்திலே சப்த பிராகாரம் இருக்கு. சப்த பிராகாரத்துக்குள்ள போறோம். 7 துவாரங்கள், 7 கோபுரங்கள். அந்த சப்த கோபுரத்துக்குள்ளே போறோம். அதுக்குள்ளே போனா பெரிய பெருமாள் கோவில் தெரியுது, ஆரியப்படால் வாசல் தெரியுது. அதற்குள்ள போறோம், பெரிய கிரடன் இருக்கா. அதற்கப்புறம் ஒரு துவாரம் தெரியுது, அதுக்குள்ள போறோம். பிரதட்சணமா போறோம், அங்க ஒரு கிணறு இருக்கு, அங்க விஸ்வக்சேனர் இருக்கார், அவரை சேவிச்சுட்டு போறோம். காயத்ரி அக்ஷரங்களை போல 24 தூண்கள் அடங்கிய காயத்ரி மண்டபம் இருக்கு. அந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ள போய் நிக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தா 4 தூண்கள், ஒரு கல்லு மேல, ஒத்த கல்லு மேல 4 தூண்கள் நிக்கிறது. ஓ, அந்த சுவாமி சொன்னாரே, இந்த 4 தூண்களும் 4 வேதங்கள். ஒத்தக்கல் பரபிரம்மம், சாட்சாத் பரவாசுதேவனாய் பரபிரம்மன் தான் 4 வேதங்களை தாங்கிறது. சாட்சாத் பரவாசுதேவனா பரபிரம்மன் தான் 4 வேதங்களுக்கு ஆதாரம். அந்த பரபிரம்மம் உள்ளுக்குள்ள தூங்குறது, உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு யாரோ சொன்னாலே அது ஞாபகத்துக்கு வருது. அந்த 4 வேதங்களை போன்ற 4 தூண்கள் ஒத்தக்கல் மண்டபத்தை பிரதட்சணம் பண்ணி உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா ஒரு மணிக்கதவு தெரியுது. 2 தூண்கள் ஸ்ரீ ராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 இதிகாசங்களை போல 2 தூண்கள். திருமண தூண் மாயோனை மனத்தூணை பத்தி நின்று வாயாரை இன்றுகளோ வாழ்த்தும் நாளை பாடினாரே, அந்த தூண் தெரியுது. அதுக்குள்ள பார்த்தா அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிட்டோம். இத்தனை கற்பனையில போறோம். அர்த்த மண்டபத்துக்குள்ள பார்த்தா பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். இவ்வளவு கற்பனை வருது. ஒண்ணுமில்ல, பஸ்ல போயிட்டு இருக்கோம். வானமாமலைக்கு ஜீயர் சுவாமி சேவிக்க, வானமா பெருமாளை சேவிக்க போறோம்.
ஏதோ நினைச்சோம் வானமாமலைக்கு தானே போறோம்னு நினைக்கும் போது வானமாமலையை பத்தி ஞாபகம் வருது, அரங்கநகரப்பன் ஞாபகம் வருது, அப்புறம் அரங்கநகரப்பன் திருவரங்கத்திலேருந்து வந்தாங்கிறது ஞாபகம் வருது. இப்படி ஒண்ணுன்னா கற்பனை ஓடிண்டே இருக்கு. அது போல இந்த பொல்லாதவன் என்ன பண்ணான், குறும்புக்கார கண்ணன் துரியோதனன் அர்ஜுனன் ஹிருதயத்தை நெஞ்ச பார்க்கும்போது குறி தப்பாமல் அடிக்க போறான், அந்த அம்ப விட போறான், ஏத்தியாள் நான் அப்படி இழுக்க போறான். அப்போ அர்ஜுனன் ஹிருதயம் தெரியுது துரியோதனுக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலே அந்த துரியோதனன் மனசிலே கொடுக்க இந்த அர்ஜுனன் ஹிருதயம் தெரியுது. அந்த ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், அடிச்சா விட்டா அம்ப. கிருஷ்ணன் இருக்கான், அர்ஜுனன் அடிக்கணுங்கிற எண்ணத்துல வில்லை எடுத்தா, அம்ப போட்டினா, அம்ப மாட்டினா, அந்த விடக்கூடிய கடைசி நொடியில அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அவன் ஹிருதயத்திலே கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டே விட்டான். அப்போ அந்த அம்பு யார்கிட்ட போச்சு, கிருஷ்ணன் போச்சு. பார்த்த சாரதி அத்தனை அம்பும் கண்ணன் அடிச்சுது. காரணம், தன் பக்தனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பக்தனுக்கு அடிமையான பக்தவத்சரனான பெருமாள், பார்த்தனுக்கு சாரதியாக விளங்கக்கூடிய பெருமாள் அந்த அர்ஜுனன் பட வேண்டிய அம்பு காயத்தை பூரா தன் நெத்தியில வாங்கிட்டாரா. அந்த புள்ளிதான் இந்த காயங்கள். பார்த்த சாரதிக்கு உண்டான அடையாளம் அதுதானே. தன் பக்தனை அடிக்க இருந்த துரியோதனன் மனசிலே அந்த அர்ஜுனன் ஹிருதயத்திலே கண்ணன் இருக்கான், கண்ணன் இருக்கான், கண்ணன் இருக்கான் என்ற பிராக்சர் ஆஃப் சைடுல கண்ணன்னா இருக்கான்னு விட்டா அத்தனை அடியை கண்ணன் வாங்கினான். அந்த அடிதான் பார்த்தசாரதி முகம் பூரா புள்ளி புள்ளி புள்ளியா காயமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகரும் வீழச் செத்தவன் தன்னை புறமறி செய்த சிவனூர் துயர்களை தேவை. சிவனுக்கு ஏற்பட்ட துக்கத்தை போக்கினான். பற்றனர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை, சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அடுத்தவாளுக்கு காரியம் செய்து கொடுப்பான். தன்னுடைய காரியம் தோற்று போனாலும் அடுத்தவாள் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுப்பான். தன்னை கதி என்று பற்றினவர்களான பாகவதோத்தமர்கள் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடிய பரம தயாளு அந்த எம்பெருமான். அர்ஜுனன் பட வேண்டிய கஷ்டத்தை பூரா தான் வாங்கிண்டான். அர்ஜுனனுக்கு வேண்டிய அம்பு காயத்தை பூரா தன் நெத்தியில தாங்கினா. அதனால மூக்கு எங்க இருக்கு, புருவம் எங்க இருக்கு, கண்ணு எங்க இருக்கு, உதடு எங்க இருக்கு, அதரம் எங்க இருக்கு, நெத்தி எங்க இருக்கு, ஒன்னும் தெரியாது. அடிக்கிற அடி பக்தனுக்கு விட வேண்டிய அடியை பூரா தான் வாங்கிண்டானே. நீங்க நான் எது கவலைப்படணும், எனக்கு வர வேண்டிய அடியை பெருமாள் வாங்கிப்பார். பெருமாள் அடி வாங்குவாருங்கிற எண்ணத்துல நினைக்கப்படாது. எனக்கு எந்த கஷ்டம் வந்தா என்னை காப்பாத்துறதுக்கு என்னப்பன் பார்த்த சாரதி இருக்கான், என்னை காப்பாத்துறதுக்கு எங்க எம்பெருமான் இருக்கான் என்ற விசுவாசத்தை உடையவர்கள் திருவல்லிக்கேணி வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை காட்டிலும் அங்குள்ள பெண்கள் அதிவிசுவாசம் உடையவர்களாம். அதுபோல விசுவாசம் திருப்பாவை பெண்கள் பார்த்தசாரதி இடத்திலே திருவல்லிக்கேணி வாசிகள் எவ்வளவு விசுவாசமா இருக்கா. மன்னுதன் பொழிலும் பாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்தனன் மேலே திருவல்லிக்கேணி நின்னானை அப்படிங்கிறானோ. மீனமர் பொய்கை நான்மலர் வெய்வான் வேட்கையினோடு சென்றடைந்த காணமர் வேளம் கையெடுத்தல கராதன் காலனை கருவ ஆனையின் துயரம் தீர புள்ளு ஒன்று சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அது மாதிரி அந்த திருவல்லிக்கேணி பெருமாள் எப்படி தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை, அவர்கள் வரக்கூடிய கஷ்டங்களை தான் ஏற்று தன் பக்தர்களை ரட்சிக்கிறானோ அதுபோல கண்ணா உன்னை விட்டு பிரிந்ததால் ஏற்பட்ட துன்பங்களை நீ நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு கைங்கரியம் என்னும் பிராப்தத்தை தந்தருள வேணும். அடியார் கடிமை என்ற கைங்கரிய பிராப்தத்தை தந்தருள வேணும். உன்னையே நினைத்து கொண்டே இருக்கக்கூடியதான கைங்கரிய பிராப்தத்தை தந்தருள வேணும். உனக்கும் உன் அடியார்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியங்களை உன்னுடைய முகமலர்ச்சிக்காக, உன்னுடைய சந்தோஷத்திற்காக, உன்னுடைய பேரானந்தத்திற்காக பண்ணும்படி அடியோங்களுக்கு வழங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த கைங்கரியம் கூட உன்னுடைய சந்தோஷத்திற்காக இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுக்காக வந்து அந்த கைங்கரியமும் உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. இதை தவிர
அடியோங்களுக்கு வேறு எந்த விதமான சுவார்த்தமோ சுயநலம் கிடையாது என்று பெருமாளை பார்த்து அஞ்சலி பண்ணி அவரிடத்திலே பறை 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 என்ற அடிமையை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துமிலே உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரையிட்டெழுத்தும் பெற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானின் சொன்னாருடைய திருமங்கை ஆழ்வார் அந்த பாசுரத்துடைய அர்த்தத்தை, அந்த பாசுரத்துடைய விசேஷமான பொருளை ஆண்டாள் நாச்சியார் 29வது பாசுரத்திலே மற்றும் ஒரு தெய்வம் உலக நெருப்பாரோடு உற்றினேன் உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடிமை. ஆக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த பகவத் கைங்கரியம் எப்படி கிடைச்சது? ஆச்சாரி சம்பந்தத்தாரே. இந்த ஆச்சாரி சம்பந்தம் கிடைச்சது எப்படி? ஆச்சாரியன் மிகுந்த விசுவாசமுடையவன், எல்லோரிடத்திலேயும் சமதரிசனமுடையவன். அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் ஏழையா பணக்காரனா, இவன் இன்ன ஜாதியா, இவன் படித்தவனா படிக்காத என்ற தாரதமியம் பார்க்க மாட்டான். இந்த ஆச்சாரியன் குளிர கடாட்சித்து ஒன்றும் அறியாத அந்த அப்பாவியான ஜீவாத்மாவை ரட்சித்து அங்கீகாரம் பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் என்பதான உயர்ந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணி இவன் எம்பெருமானுடைய சொத்து, இவள் எம்பெருமானுடைய சொத்து, இவனுக்கு எம்பெருமானால் கொடுக்கப்பட்டுள்ள சரீரம், எம்பெருமானால் கொடுக்கப்பட்டுள்ள ஆத்மா, எம்பெருமானால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பு, ஆக ஞானமாகட்டும் ஆத்மாவாகட்டும் சரீரமாகட்டும் இப்படிப்பட்ட சகலவிதமான ஐஸ்வர்யங்களாலும் எம்பெருமான் ஒருவனுக்கே இவன் கைங்கரியம் பண்ண வேணும். அந்த எம்பெருமானுடைய உகப்பின்படி இவன் பாகவத கைங்கரியம் பண்ண வேணும் என்று கைங்கரியத்திற்காக நம்மை உயர்ந்த ஞானத்தை கொடுத்து ஞானாவதாரம் பண்ண வைத்து நம்மை ரட்சித்து அங்கீகாரம் பண்ணக்கூடியவன் அந்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் திருவருளாலே எம்பெருமானை பெற்று அந்த எம்பெருமானிடத்திலே அனவரதமும் கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த எம்பெருமான் அந்த கைங்கரியமும் அவன் இஷ்டத்திற்காக அவன் ஆனந்தத்திற்காக கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று தாயார் பிரார்த்தனை பண்ணி உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் நாராயணனே நமக்கே என்று காட்டிக் கொடுத்து உனக்கே நாம் என்று பூர்த்தி பண்ணினார். தாயாருடைய திருவருள் பலத்தாலே இந்த பாசுரங்கள் 30 பாசுரங்கள் 5 5 5 25 அடுத்த 5 பலசுருதி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. திருத்தகப்பனார் பெரியாழ்வார் பாசுரம் பாடும் போது ஆரம்பிச்சார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் ஆரம்பிச்சார். தாயார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. கேசவநாமாவிடத்திலே தாயாருக்கும் தாயாருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வாருக்கும் அனாதியான பிரியம். ஏன்னா இந்த கேசவன்கிற ராமா நான் அடியார்க்கடிமை 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 என்று பெருமாளாரை காட்டி கொடுக்க பெற்ற திருநாமமா. கேசவன்கிற பெயருக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. கேசியை வதம் செய்தவன் அதனாலே கேசவன். 33 தேவர்களுக்கும் ஈஸ்வரன் அதனாலே கேசவன். தேவாதி தேவர்கள் தொடங்கி பிரம்மருத்ராதிகள் தொடங்கி பாமர ஜீவாத்மாக்கள் வரை எல்லோருடைய தலை எழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் கேசமாக திகழக்கூடியவன் ஒப்பற்ற தலைவன். அதனால கேசவன் பேரு. அப்படி எத்தனையோ பேர் இருந்தா கூட அழகிய கேசத்தை உடன் பாகவத பக்தாத்மாக்கள் பாகவதோத்தமர்களான மெய்யடியார்கள் படக்கூடிய கஷ்டங்களை தன் கஷ்டமாக ஏற்று அவருடைய கஷ்டத்தை போக்கி அவர்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக பகவத் பாகவத ஆச்சாரி கைங்கரியம் பண்ணி வரக்கூடிய அளவிலே அவர்களை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை தன் தலையிலே சுமந்தவன். அதனால கேசவன் பேருன்னு தாயார் ஒரு இடத்துல சொல்றார். அப்படிப்பட்ட கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேயழையார் சென்னிரஞ்சி முதல்ல சொன்னார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம்னாக்க சூரியன், சூரியனை போல பிரகாசமான திருமுக மண்டலத்தை உடையவன் எம்பெருமான் சொன்னார். இங்க என்ன சொல்றார்? தங்கள் முகத்தை திங்கள் திருமுகத்தை சேயிழையார். அப்போ பெருமாளுடைய முகம் சூரியனை போன்றது. இந்த சீர்மக வாய்ப்பாடு செல்வ சிறுமியர்கள் முகம் சந்திரனை போன்றது. சந்திரனுக்கு சுயம் பிரகாசம் கிடையாது. சூரியன் பிரகாசத்தை உள்வாங்கி சந்திரன் பிரகாசம் கொடுக்கிறான். சூரியனுடைய பிரகாசமே சந்திரனுக்குள் விரவி சந்திரனுக்கு பிரகாசம் ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை காட்டுவதற்காக சூரியனை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவன் எம்பெருமான். எம்பெருமானுடைய திருமுக மண்டல அந்த பிரகாசத்தாலே எங்களுக்கு அனுகிரகம் கிடைக்க பெற்று நாங்கள் திங்கள் திருமுகத்தை உடையவர்கள் ஆனோம். திங்கள் திருமுகத்து சேயழையார் அழகிய பெண்கள் சீர்மதும் வாய்ப்பாடி செல்வ சிறுமிகளான நாங்கள் திங்கள் திருமுகத்தை பெற்றோம் என்று சொல்லி திங்கள் திருமுகத்து சேயழையார் அவனிடத்திலே சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை பறை பறைன்னு ஒண்ணு கேட்டமே, அது என்ன தெரியுமோ? அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரிய பிராப்தத்தையும் அந்த எம்பெருமானே தந்துருட வேண்டும். அந்த எம்பெருமானே தந்துருட வேண்டும். அவன்தான சர்வசுவாமி. அந்த எம்பெருமான் நம்ம கைங்கரியத்தை தருவானா? நிச்சயம் தருவான். ஏன்னா அதற்கு தான் ஒரு சிபார் சொத்தர் இருக்காரு. சாட்சாத்
எம்பெருமானாரும் அவர் திருவடி சம்பந்தம் உடையவர்களான ஆச்சாரியர்களும் நம்மை எம்பெருமானுக்கு காட்டிக் கொடுப்பார்கள். எம்பெருமானார் நம்மை எம்பெருமானுக்கு காட்டி கொடுத்து எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுப்பார். பிராட்டிக்கு என்ன புருஷாகாரம் என்றால், இந்த பக்தாத்மாக்களுக்கு சதா சர்வகாலமும் சிபாரிசு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவள் பிராட்டி. புருஷாகார பூதைன்னு பேரு. எதற்காக 2 பக்கம் கோல விளக்கா இருக்கானாக்க, இந்த பக்தன் உன்னை சேர்ந்தவன், இவன் உன்னால் படைக்கப்பட்டவன், உன்னால் இவனுக்கு இது கிடைத்தது. ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணிட்டார், ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணிட்டார், அவர் அங்கீகாரம் பண்ணிட்டார். அதனால தேவரே இந்த பக்தனையும் இவன் குடும்பத்தையும் இவன் நண்பர்களையும் காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேணும் என்று சிபாரிசு பண்ணுவானாம் பிராட்டி. திங்கள் திருமுகத்தை சேழையார் நிறைஞ்சி அங்கு அப்பரகுண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தண்டறி பட்டர் பிரான் போது சொன்ன பட்டர் பிரான் விஷ்ணுஜித்தரான பெரியாழ்வாருடைய பெண் போதை. இந்த பெரியாழ்வாருக்கு ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சது. ஆச்சாரியன் தேடி வந்தார். அந்த ஆச்சாரியன் யாரு? செல்வ நம்பி சம்பத்பூரர். பெரியாழ்வாருடைய வாழி திருநாமத்திலே செல்வனை போல சிறக்க வந்தோன் வாழியேன்னு சொல்லுவார். நல்லதிரு பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்குரைத்தான் வாழியே. செல்வ நம்பிதனை போல சிறப்புத்தான் வாழியே. செல்வ நம்பியை போல சிறப்புற்றவர் பெரியாழ்வார்னு சொல்லுவார். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை சேர்த்து வாழி திருநாமம் அமைய பெற்றவர் சுவாமி பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பட்டர் பிரானுடைய திருமகனாகிய கோதை. பட்டர் பிரான் எனக்கு திருத்தகப்பனா மட்டுமன்னு, அவரே எனக்கு ஆச்சாரியன். இது ஆச்சாரிய சம்பந்தத்தாலே கிடைத்த பகவத் சம்பந்தம். எல்லாருக்கும் பகவத் பக்தி இருக்கு. பார்க்கிறோம், பகவானிடத்துல அத்தனை பேருக்கு பக்தி இருக்கு. பக்தி இல்லாதவர்கள் குறைவு. ஓரோ தேவதாந்தங்களிடத்திலே பக்தி வைப்பா. ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்லுவா. எந்தெந்த தெய்வத்தை யார் வேணாலும் வழிபடலாம். அது அவளுக்கு கிடைத்த குரு கடாட்சம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்தந்த தெய்வங்கள் தன் பக்தர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய வந்தனங்களை, நமஸ்காரங்களை, வழிபாட்டு பெருமைகளை சர்வேஸ்வரனான எம்பெருமான் திருவடிகளிலே போய் சேர்த்து, சுவாமி ஸ்ரீமன் நாராயணா, இவர்கள் என்னுடைய பக்தர்கள், இவர்களுடைய வழிபாட்டை, இவர்கள் பண்ணின நமஸ்காரங்களை தேவரீர் திருவடிகளிலே அடியேன் சேர்ப்பிக்கிறேன். அந்த பக்தாத்மாக்களை ரட்சிப்பீராக சொல்லுவானாம் அந்தந்த தேவதைகள். ஆகாயத்திலே இருந்து விழக்கூடிய மழையானது மாட்டு குழம்பாலே ஏற்பட்ட குழியிலையும் விழருது, குளத்துல விழருது, நதியில விழருது, கடைசியாக வத்தி போய் சமுத்திரத்துல சேர்றதோ இல்லையோ. அதுபோல ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சமுத்திரத்திலே ஒரு காலத்திலே சேர்வதை போல சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கேசவனிடத்திலே தான் போய் சேருமாம். அதுபோல ஆச்சாரிய சம்பந்தத்தாலே கிடைத்த பகவத் சம்பந்தம். மற்றவாளுக்கு அவளுக்கு எப்படிப்பட்ட ஆச்சாரியன் கிடைக்கிறாளோ அப்படிப்பட்ட ஆச்சாரியன் ஒத்துத்தான் அவளுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும், பகவத் சம்பந்தம் கிடைக்கும். நமக்கு கிடைத்ததோ உத்தம ஆச்சாரியன், ஆச்சாரிய சிரேஷ்டர் எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு முன்புள்ளார்கள் ராமானுஜ திருமுடியாரே பெருமை பெற்றவர்கள், திருமுடி சம்பந்தத்தை உடையவர்களான ஆச்சாரியர்கள். எம்பெருமானாருக்கு பின்புள்ளவர்கள் எம்பெருமானார் ராமானுஜ திருவடி சம்பந்தத்தாலே பெருமை உடையவர்கள். ஆக திருமுடி சம்பந்தமாகட்டும் நடுநாயகமாய் திகழக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய சகோதரி கோதை பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள். இங்க பட்டர் பிரான் கோதை சொன்ன பட்டர் பிரானாகிய ஆச்சாரியர் பெரியாழ்வாராரே ஞானம் கைவர பெற்றவளான அடியேன் இந்த கோதையாகிய நாச்சியார் தேவரின் திருவடிகளிலே பிரார்த்தித்து பெற்ற பலன்களை எல்லோருக்கும் அறிவிப்பு செய்கிறேன் சொல்றாளாம். பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, தமிழ் மாலை, சங்கத்தமிழ் மாலை. தமிழ் மாலைன்னு சொன்னா போராதோ, சங்கத்தமிழ் மாலைன்னு ஏன் சொன்னா? எம்பெருமானுடைய வலது திருக்கரத்திலே சக்கரம் இருக்கு. இப்ப நம்பெருமானை சேவிக்கிறோம், சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார். திருக்கோஷ்டில் பெருமானை சேவிக்கிறோம், சக்கரம் வச்சுட்டு இருக்கார். திருவேங்கடமுடையாரை சேவிக்கிறோம், எல்லா பெருமானும் வலது கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கா. எல்லா பெருமானும் இடது கையில சங்கம் வச்சுட்டு இருக்கா. பாஞ்சஜன்யங்கிற சங்கத்தை வச்சுட்டு இருக்காள். இந்த சக்கரத்தாலே எத்தனையோ குறை பண்ணியிருக்காளே. எத்தனை அசுரர்கள் நரசிம்மாவதாரத்திலே கூட பெருமாள் நகத்துக்குள்ளே சுதர்சன பெருமாள் இருந்தாராம், சக்கரத்தாழ்வார் இருந்தாராம். இறைவன் சபகாரம் பண்ணும் போது எந்த விதமான ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு இருந்தான். நகத்தை ஆயுதமா சேர்ப்பேளா, உடம்புல அங்கமா சேர்ப்பேளா? அப்போ இது அங்கமா தான் இருந்ததே தவிர ஆயுதமா இல்லையா? ஆயுதமாக இருந்து அங்கமாக மாறி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணினார் சக்கரத்தை கொண்டு சிங்கப்பெருமாள். அதுபோல தனக்கு தானம் கொடுத்த மகாபலி தடுத்த சுக்கராச்சாரியாருக்கு வாமனனாக ஒரு குள்ளமான பிரம்மச்சாரியாக வந்த அந்த வாமனன் தன் கைகளிலே இருந்த பவித்திரத்தாலே அந்த கண்டியின் துவாரத்தை அடைத்துக் கொண்டிருந்த அடைப்பை சரி செய்வது போல
அந்த தர்மப்புல் பவித்திரத்தாரை சுத்தம் பண்ண அந்த தர்மப்புல்லானது சுகராச்சாரியின் 2 கண்களை கெடுக்க தொப்புள் கீழே விழறான். அந்த தர்மத்துக்குள்ளே சுதர்சனம் இருந்தாராம். இந்த சக்கரத்தை ஆழ்வார் பல கொலைகளை பண்ணியிருக்காரு. கொலைத்தொழில் சம்காரத்துக்கு பூரா பெருமாள் சக்கரத்தை பயன்படுத்துவாராம். அதனால இந்த சங்கம் இருக்கொல்லையோ இரத்த காயம் படாதது, இரத்தக்கரை படாத சங்கம், தர்மத்தையே துவனிக்கக்கூடியது. ஒரே சங்கம் தான், ஒரே சங்கத்வனி. அந்த சங்கத்வனி கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் குருட்சேத்திர யுத்தகலத்திலே பெருமாள் சங்கத்வனி பண்ணாராம். பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தாரே கண்ணனம் பெருமான் ஊதனா. அந்த சங்கத்வனியானது அந்த சங்கத்திலே முழங்கக்கூடிய சப்தமானது பாண்டவர்களுக்கு பட்சத்திலே உள்ள பாண்டவர்களுக்கும் அவர்களுக்கு அனுகூலர்களான உள்ள பாண்டவாதிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தது, தெம்ப கொடுத்துதான். இதே சப்தம் ஒரே காலத்திலே கௌரவர்கள் பக்கத்திலே இருந்த அத்தனை பேர் நெஞ்சையும் பிளப்பதாக அமைஞ்சுதான். ஒரே சங்கம்தான், ஒரே காலத்திலே சமகாலத்திலே 2 பேருக்கும் 2 விதமான ஒரு விளைவை கொடுக்கிறதோ. காரணம், பகவானிடத்திலே அபிமானம் உடையவர்களுக்கு அது அபிமானமான சப்தத்வனியை கொடுக்கும். பகவானிடத்திலே விரோத குணம் படைத்தவர்களுக்கு விரோதமான பலனை கொடுக்குமா. சங்கத்தமிழ் மாலை ஞானத்தையே கொடுக்கக்கூடியதான் சங்கம். இந்த சங்கம் இருக்கே ஞானத்தை துவனிக்கக்கூடியது, பாஞ்சஜன்யம்னு சொல்லுவா. ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சங்கம். சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இந்த 30 பாசுரங்கள், இந்த 30 பாசுரங்கள் என்ன என்றால் வேதத்தின் சாரம். வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொன்னார் கோதை தமிழ். வேதத்தின் சாரமாகிய சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே. இங்கு இப்பரி சுரைப்பார் 2 மால்வரைத்தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால். பெருமாளுடைய திருமுக மண்டலம் இந்த பக்தாத்மாக்களை பார்த்த உடனே தாமரை மலரப் போல மலர்ந்துதான். ஏன்னா இத்தனை பேரை பிரிஞ்சிட்டோமே, இத்தனை பேரை பிரிஞ்சு இருந்திருக்கோமேன்னு பெருமாளே கொஞ்சம் தாபப்பட்டாராம். என்ன பிரிஞ்சா? முதல் நாள் அத்தனை பேரும் கூடி குலாவி பேசியிருக்கா, அத்தனை பேரும் அந்யோன்யமா இருந்திருக்கா, அத்தனை பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் விளையாடி இருக்கா. அந்த பெருமாளை அவ கண்ணனை அவ திருமாலைக்கு அனுப்பிச்சுட்டு இவ தூங்க வந்திருக்கா. ஆக பிரிவுங்கிறது ஒரு க்ஷணப்பொழுதே ஆயினும் எம்பெருமானை பிரிந்த காலம் நெடிய காலமா தெரியுமா? எம்பெருமானோடு கூடியிருக்கக்கூடிய காலமானது எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் அது க்ஷணப்பொழுதா இருக்குமாம். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த திருப்பாவை 30 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள், அர்த்தம் தெரிந்தவர்கள், அர்த்தத்தை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அர்த்தத்தை சொல்லி 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 பிறருக்கும் எடுத்துரைக்கக்கூடியவர்கள், அத்தனை பேருக்கும் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் என்னும் ஐஸ்வர்யங்களை பெருமாள் கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எங்குங்கிற பதம் இவா எங்கெல்லாம் திருவடிகளை பதிக்கிறாளோ அங்கெல்லாம் நன்னா இருக்கும். இந்த லோகத்திலே வாழக்கூடிய காலபரியந்தம் மங்களகரமாக தேக ஹிருதய பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு ஊன்கிடை சுவர் வைத்து எலும்பை தூணாக நாட்டி உரோமம் வைந்த 9 வாசல் நவத்வாரபுரியாக சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பும் போது ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே பிறவா பெருநிலை எய்துவார்கள் என்ற பெருமையை சொல்லி இந்த லோகத்திலே வாழக்கூடிய காலபரியந்தம் மங்களகரமா வாழ்வா. இல்லைங்கிற தோஷம் வராது, குற்றம் வராது, குறை வராது, சோகம் வராது, பாபம் வராது, சாபம் வராது. சகல மங்களங்களோடும் ஆனந்தமாக பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே நல்வாழ்வு வாழப் பெறுவார்கள் என்று பல சொல்லியை சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று தாயார் பாசுரத்தை பூர்த்தி பண்ணார். தாயார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழார் என்றபடி பெரியாழ்வாருக்கு ஒரு மகளாய் ஒரே மகளாய் பூமியிலிருந்து அவதாரம் பண்ணினார். தானே தோன்றினார். ரங்கநாத பெருமாளுக்கு பத்னி ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாள் செயலிச்சுருக்கார். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, கற்பனையில ஸ்ரீரங்கத்தை சேவிச்ச மூலியோ மதுரையிலேருந்து பஸ்லயோ கார்லயோ வானமாமலை போறோம். வானமாமலை போனா அந்த பெருமாளுக்கு வானமாமலை பெருமாள்னு பேரு. அந்த பெருமாளை நாம போய் சேவிக்கிறோமோ இல்லையோ கூப்பிட்டா பெருமாள் ஓடி வந்துடுவாராம். ஏனமால் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னையாளுடைய வானநாயகனே மணிமாணிக்க சொல்லே தேனமா பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொட வந்தவர்களின் ஆழ்வார் காட்டி கொடுத்தார். வானமாமலை பெருமாள் கூப்பிட்டா ஓடி வந்து காட்சி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்க போறோம். அப்ப கற்பனை வருது. வானமாமலைனா அங்கே பெரிய தீர்த்தம் இருக்கு, சேற்று தாமரைன்னு பேரு, ஜீயர் ஊத்துங்கிற குளம் இருக்கு. மழை காலத்திலே கோவிலுக்குள்ளே கொப்பளிக்கும் ஜலம் கொப்பளிக்கும். அங்க மடம் இருக்கு. மடத்துல ஜீயர் சுவாமி எழுந்தருளி இருக்கார். மடத்திலே அரங்கநகரப்பன்கிற பெருமாள் இருக்கார். இந்த அரங்கநகரப்பன்கிற பெருமாள் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருந்த சப்தபேரங்கள் 7 மூர்த்தியில ஒரு பெருமாள். அதிலே இந்த பெருமாளை பெரிய பெருமாள் ரங்கநாதன் தன் திருக்கரத்தாரை எடுத்து மணவாள மாமுனிகள் திருக்கரத்திலே கொடுத்து, மாமுனிகளே நம் ஆச்சாரியரே இந்த பெருமாளை
நம் வானமாமணி ஜீயரிடத்திலே பொன்னடிக்கால் ஜீயராகிய வானமாமணி ஜீயரிடத்திலே கொடுத்து இந்த லோகம் பூராம் சுற்றி வந்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை வளர்த்து வர வேணும், பிரச்சாரம் பண்ணி வளர்த்து வர வேணும் என்று சொல்லி இந்த பெருமாள் கொடுத்தார் என்று கஷேத்திர புராணம் சொல்றது. வானமாமனை மடத்து வைபவம், ஸ்ரீமடத்து வைபவம் சொல்றது, குரு பரம்பரை சொல்றது, ஸ்ரீரங்க மகாத்மியத்திலையும் இந்த பெருமாள் பெருமைகள் வருது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய பெருமாள் அந்த ரங்கநாத பெருமாள். அடியார் விழில் சூழ் அரங்க நகரப்பா துணியேனின் அருளனதற்கு மணியே மணி மாணிக்கவே மதுசூதா பணியால் எனக்கு உய்யும் வகை பரஞ்சோதியில் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அப்ப ஸ்ரீரங்கம் ஞாபகத்துக்கு வருது. உபய காவேரி மத்திய பிரதேசம், காவேரி விரஜாசிரேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசகா பிரத்யக்ஷம் பரமபதம் விமானம் பிரணவாகாரம் வேத சிங்கம் மகாத்மம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா என்று கொண்டாடக்கூடிய ஸ்ரீரங்க கோபுரம் தெரியறது. நம்ம வடக்கே இருந்து தெற்க போனாலும், தெற்கே இருந்து வடக்க வந்தாலும், கிழக்கே இருந்து மேற்க வந்தாலும், மேற்கே இருந்து கிழக்க போனாலும் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல காவேரியில இறங்கி பாத பிரச்சாரம் பண்ணிட்டு ஆஜமனம் பண்ணிட்டு அல்லது காவேரியில இறங்கி ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு தானே ஸ்ரீரங்கத்துக்குள்ள போகணும். அப்படித்தானே போவா. கங்கையில் புனிதமாய காவிரி கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடிவினை களைந்தடகிக்கும் கங்கையின் கரைமேல் கை தொடர் என்ற கண்டம் என்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வார் கங்கைக்கு பெருமை சொன்னார். ஆண்டாள் நாச்சியார் யமுனைக்கு பெருமை சொன்னார். தொண்டரைப்புடியாழ்வார் பார்த்தார், கங்கையை விட்டார், யமுனையை விட்டார், கங்கையில் புனிதமாய காவிரினார். ஏன் தெரியுமோ, அந்த கங்கைக்கு பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதம் கிடைச்சது. ஒரு பாதத்திலே கால் கட்டவரை பூர்த்தியா கூட நனையல, கட்டவரை நகத்தை துளிப்பட்டதாலே அந்த கங்கைக்கு பெருமை. யமுனைக்கு எத்தனையோ பெருமை. தூய பெருநீர் யமுனை, அந்த தூய பெருநீர் யமுனைக்காக ஒரு மார்கழி மாசம் பூரா உபன்யாசம் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், 30 நாளைக்கு 45 50 மணி நேரம் தூய பெருநீர் யமுனை அந்த யமுனா வைபவத்தை சொல்லலாம். அதுக்கு பெருமாள் ஒரு வாய்ப்பு தருவார். இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொன்னார், கங்கையில் புனிதமாய காவிரினார். ஏன் தெரியுமோ, கங்கைக்காவது பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைச்சது. ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூடிய ரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டே வரக்கூடிய பக்தாலாம் கிழக்கே இருந்து மேற்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரவேசிச்சாலும், மேற்கே இருந்து கிழக்கே ஸ்ரீரங்கம் மாநகரத்திலே பிரவேசிச்சாலும், வடக்கே இருந்து தெற்கே ஸ்ரீரங்கம் நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணினாலும், தெற்கே இருந்து வடக்கே பிரவேசம் பண்ணினாலும் அந்த காவிரியில இறங்கி அனுஷ்டானம் பண்ணுவாளோ இல்லையோ, பகவத் திருவடி சம்பந்தத்தை காட்டிலும் மிக மிக சிரேஷ்டமானது பாகவத ஸ்ரீபாத தூளியாச்சே. பாகவத ஸ்ரீபாத ஸ்பர்சம் கிடைக்கிறதாம் காவிரிக்கு. அதனால பகவத் சம்பந்தத்தாரே, பகவத் ஸ்ரீபாத சம்பந்தத்தாரே பெருமை உடையவள் கங்கை. பாகவதாவுடைய ஸ்ரீபாத சம்பந்தத்தாரே நித்திய பெருமை, மேன்மையான பெருமைகள், பற்பல பெருமைகள் உடையவள் அந்த காவேரியா. அதனாலதான் சொன்னார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டி எங்கள் மால் இறைவன் ஈசன்னு சொன்னார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்ப காவேரியில இறங்குறோம், ஸ்நானம் பண்றோம், நல்ல வஸ்திரம் உடுத்திக்கிறோம், திருமண் காப்பு தெரிச்சுக்கிறோம். உள்ளுக்குள்ள போனா சப்த பிராகார மத்தியே சரசிமுகளோர் வாசமான விமானன்னு சப்த பிராகாரங்களை சுத்தி வரோம். சப்த துவாரத்துக்குள்ளே உள்ள போறோம், 7 துவாரத்துக்குள்ளே. அது மாதிரி போனோம் இல்லையோ, ஆரியப்படாள் வாசலுக்குள்ள போனோம், பெரிய கிரடனை சேவிச்சோம், நம்ம ஆழ்வார சேவிச்சோம், இன்னும் உள்ள போறோம். அந்த ஆரியப்பட்டாள் திருவாசல் தெரியுதுன்னு சொன்ன போலியோ அங்க சேவிக்கிறோம். அதுக்குள்ள துவஜஸ்தம்பம் இருக்கு, துவஜஸ்தம்பம் கீழே விழுந்து சேவிக்கிறோம். போற விளக்கே கொடிய விதானமே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்போனே என்று துவஜஸ்தம்ப காவலனை சேவிச்சுட்டு அவன் அனுமதியோட கொடிமர மண்டபத்தை தாண்டி உள்ளுக்குள்ள போறோம். அங்கே ஒரு துவாரம் இருக்கு, அதையும் தாண்டி உள்ள போறோம். ஒரு பிரகாரம் இருக்கு, அங்க போய் அங்க சேனை முதல்வர் இருக்கார், விபீஷண ஆழ்வான் பக்கத்திலே இருப்பார். ஏன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை அயோத்தியாவிலே இருந்து தர்மவனமாகிய இந்த இடத்துக்கு அழைச்சிண்ட வந்த விபீஷணன் தானே. அதனால விபீஷணனை நாள்தோறும் நினைக்கணும். அவர் பண்ணின பரோபகாரம் தான் இந்த ரங்கநாதன் இங்க வந்தார். விபீஷண ஆழ்வான் இருக்கார் சேனை முதல்வர் சன்னதியில. சேனை முதல்வரையும் விபீஷண ஆழ்வாரை சேவிச்சுண்டு 24 தூண்கள் காயத்ரி மகாமந்திரத்தை போல 24 அக்ஷரங்களை போல 24 தூண்கள் அடங்கி காயத்ரி மண்டபத்தை பிரதட்சணமா வந்துட்டு துவாரபாலகால் அனுமதி வச்சுட்டு உள்ள போனா 4 தூண்கள்னு பார்த்தோம். 4 வேதங்கள், ருக்யஜுசாம அதர்வணம். 4 வேதங்களுக்கு ஆதாரம் ஒரு கல்லு, ஒத்தக்கல் மண்டபம். அந்த ஒத்தக்கல்லு தான் பரவாசுதேவனாகிய பரபிரம்மமாகிய லட்சுமி நாராயணன், ஸ்ரீயப்பதி, பெரிய பெருமாள், ரங்கநாதன் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட பரவாசுதேவனே 4 வேதங்களுக்கு அஸ்திவாரம், 4 வேதங்களை தாங்கினான். இந்த 4 வேதங்களுக்கு மூலம் யாரு? எம்பெருமான் தான். ஓம் ஏகாட்சரம் நமகா இது 2 அக்ஷரே நாராயணா இது பஞ்சாட்சரானின்னு சொல்ற மூலியோ. ஓம் என்பது ஒரு எழுத்து, நமகா என்பவை 2 எழுத்துக்கள், நாராயணா என்பது 5 எழுத்துக்கள், 8 எழுத்துக்கள். ஆக 1 2 3 5ஓட 3 கூட்டுங்க 8 எழுத்துக்கள். இந்த 8 எழுத்துக்கள் தான்
இந்த சகல வேதங்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் புராணங்களுக்கும் விதைன்னு பார்த்தபோது அந்த சதுர்வேதங்கள் ஆகிய 4 தூண்கள் அடங்கிய மண்டபத்தை பிரதட்சணமா உள்ள போனா அங்கே ஒரு சின்ன துவாரம் இருக்கு. அங்க உள்ள துவாரபாலகால சிறுத்தை உள்ளே எட்டி பார்த்தா ஸ்ரீ ராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 தூண்கள், 2 இதிகாசங்களே 2 தூண்களாயிருக்கு. வாயோனை மனத்தூணை பற்றி நின்று என் வாயார் என்றுகளோ வாழ்த்தும் நாளே என்னார் ஆழ்வார். அந்த அர்த்த மண்டபத்திலிருந்து எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலக்கை நோக்கி இலங்கை நோக்கி தெற்க நோக்கி பள்ளி கொண்டிருக்கார். அந்த பெருமாளை பார்க்கிறோம். ஆக இதுவரைக்கும் வந்து நிற்கிறோம். பெரிய பெருமாள் ரங்கநாதன் பாண்டிய மன்னன் சொப்பனத்திலேயும் விஷ்ணுஜித்தரான பெரியாழ்வார் சொப்பனத்திலேயும் சேவை சாதித்து, விஷ்ணுஜித்தரே பாண்டிய மன்னரே, ஆண்டாள் நாச்சியார் எனக்காக பிறந்தவள், அவளை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எழுந்துருளப் பண்ணி திருவரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள்னு ஆக்கிய பண்ணார். அதற்கு முன்னாடி தாயார் பிரார்த்தனை பண்ணார். தன் குலதெய்வத்துல பிரார்த்தனை பண்ணார். என்ன பிரார்த்தனை பண்ணார்? நாறு நரும்பொழில் மாலிடும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணை வாய்நேறு பராய் வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கா அடிச்சு சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்னும் வந்து இவை கொள்ளுங்களோம். மாலிடும் சோலை நம்பி நாறு நரும்பொழில் மாலிடும் சோலை நம்பி திருமாலிடும் சோலை அழகர். அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கராய் என் பைமன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன்னு திருமாலிடும் சோலை அழகர். அழகர் தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வம். ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வமான பெருமாள் அழகர். மதுரை மீனாட்சிக்கும் குலதெய்வம் அழகர். விஷ்ணுஜித்தராகிய பெரியாழ்வாருக்கு குலதெய்வம் அழகர். திருமாலை ஆண்டார் சுவாமி ராமானுஜருக்கு திருவாய்மொழிக்கு அர்த்தம் சாதித்த ஆச்சாரியர் திருமாலை ஆண்டார் என்னும் மாலாகாரர், அவருக்கும் குலதெய்வம் அழகர். திருமாலின் சோலை அழகர் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் குலதெய்வம். திருக்கோட்டியூர் நம்பின் பூர்வ ஆச்சாரியர் முன்னோர் அவர் யாருன்னா செல்வ நம்பி. அல்வர கொன்றுமில்லா அணுகோட்டிய கோன் செல்வனை போலன்னு பெரியாழ்வார் சொல்றாரு. நலிர்ந்த சீரன் நயாசரன் நாள்தோறும் தெளிந்த செல்வன் சொல்றாரு. அந்த சம்பத்பூர்ணர் பெரியாழ்வாருக்கு ஆச்சாரியராக அமைந்த செல்வ நம்பிக்கும் குலதெய்வம் அழகர். ஆக திருமாலின் சோலை அழகர் அத்தனை பேரும் குலதெய்வம். ஆண்டாள் நாச்சியார் குலதெய்வத்திற்கு கேட்கிறார். நாம் நாறு நரும்பொழி மாலின் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணை வாய்நேர்ந்து பராய் வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கா அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. அழகர் கேட்டார். என்ன வேணும்னு கேட்டார். அழகரே என் குலதெய்வமே, எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின் உடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் வருவார்? உன்னை குலதெய்வமா பெற்று இருக்கேனே, இந்த பிராப்தம் யாருக்கு கிடைக்கும்? அடியேது கிடைச்சிருக்கு. இந்த ரங்கநாதன் இருக்காரல்லோ, அந்த ரங்கப்பிரபு ரங்கநாதனுக்கு என்னை மனைவியாக்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ரங்கநாதனை எனக்கு நாயகனாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணி வச்சீர்னா உமக்கு 100 தடா அக்கா அடிச்சு சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிண்டா. ரங்கநாதனுக்கு ஆண்டாளை கல்யாணம் பண்ணி வச்சார் அழகர். அதுபோல அந்த ரங்கநாதன் என்ன பண்றார்? பெரியாழ்வார் சொப்பனத்திலேயும் பாண்டியம்மன் சொப்பனத்திலேயும் காட்சி கொடுத்து, ஆண்டாள் நாச்சியார் எமக்காக பிறந்தவர், அழகிய பல்லக்கிலே எழுந்தருளப் பண்ணி ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று ஆக்கிய பண்ணார். ஆண்டாள் நாச்சியாரை பாண்டிய மன்னனும் பெரியாழ்வாரும் சகலவிதமான வரிசைகளோடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருவாரூர் சோலை அழகர் சன்னதிக்கு வந்து அழகர் அனுகிரகங்களோடு ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். காவிரியில ஆண்டாள் நாச்சியார் அனுஷ்டானம் கண்டருளினார். அனுஷ்டானம் ஆச்சு. புத்தாட உடுத்திண்டா, மாலை சாத்திண்டா, இன்னொரு மாலை சாத்திண்டா. பெரியாழ்வார் பாண்டிய மன்னன் மற்றும் அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் புடைசூழ நேர அந்த நம்ம வந்தோம்ல சப்த பிராகாரங்கள், பிராகாரங்களை பிரதட்சணம் பண்ணி சப்த துவாரத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆரியபடாள் வாசலுக்குள்ளே நுழைஞ்சு கருட மண்டபத்திற்கு போய் பெரியாழ்வாருடைய பூர்வாவதாரமாகிய பெரிய திருமணியை கைதொடு உள்ளுக்குள்ள போறா. அங்க காயத்ரி அக்ஷரம், அந்த காயத்ரி அக்ஷரங்களை போன்ற 24 அக்ஷரங்கள் 24 தூண்களை கொண்டதான காயத்ரி மண்டபம், அதை பிரதட்சணம் பண்ணி சதுர்வேத நாயகனான ரங்கநாத பிரபு அந்த 4 கால் மண்டபத்தை பிரதட்சணம் பண்ணி ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் 2 இதிகாசங்கள், அந்த இதிகாசங்களை போல் திகழக்கூடிய திருமண தூண்களை தாண்டி நாமும் அர்த்த மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாயாரும் பெரியாழ்வாரும் பாண்டியம்மனும் எல்லாரும் வந்தாச்சு. அர்த்த மண்டபத்தை தாண்டி ஆண்டாள் நாச்சியார் உள்ள போனார். பெரிய பெருமாளை சேவிச்சார். திருவடியை தொட்டு சேவிச்சார். தன்னுடைய வலது திருவடியாலே அனந்தாழ்வான் படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அப்படி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா. அவன் தூங்கல்ல. எப்ப தாயார் அவதாரம் பண்ணுவா, எப்ப பெரியாழ்வார் கதை சொல்லுவார், எப்ப தாயார் திருப்பா பாடமாட்டா, எப்ப நாச்சியார் திருவடி பாடமாட்டா, எப்போ சீக்கிரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் பெருமாள்.
காத்துட்டு இருந்தாராம். காத்து கொண்டிருந்த அரங்கனுக்கு பெரிய பரிசு கிடைச்சது. தன்னுடைய திருவடியை, வலது திருவடியை திருவனந்தாழ்வார் திருவனை மீது வைத்து ஏறி அரங்கன் திருவடியை தொழுதவாறே பாதாதி கேசபர்யந்தம் அரங்கனோடு சேர்ந்து ஆவிர்பவித்தாள் ஆண்டாள் நாச்சியார். அரங்கன் ஆண்டாள் நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். வாரணம் 1000 சூழ வரம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதில் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன்னு அரங்கனை கல்யாணம் பண்ணின்றதாக 10 பாசுரங்கள் கனாக்கண்டதாக கல்யாணம் பண்ணி கொண்டதாக கனாக்கண்டு 10 பாசுரங்கள் பாடினார் ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா இப்படித்தான் கல்யாணம் நடக்க போறது, அது தேவலோகத்தில் நடக்கும். அந்த கல்யாணம் எப்படி நடக்க போறதுங்கிற ப்ரோக்ராம் முன்னாடியே உங்கள்கிட்ட காமிச்சுடுறேன்னு காமிச்சுட்டா, பாசுரங்களா காமிச்சுட்டா. ஆயனுக்காக தான் கண்டகராவினை, யாருக்காக? தனக்காக வல்லவாம், ஆயனுக்காக, ரங்கநாதனுக்காகத்தான். தனக்காக ரங்கநாதன் கிடையாது, ரங்கநாதனுக்காக நான் பிறந்திருக்கேன். ஆயனுக்காக தான் கண்ட கனாவில் இந்த கனா கூட ரங்கநாதன் சந்தோஷத்திற்காக. ஆக நாம பண்ணக்கூடிய கைங்கரியம் எம்பெருமான உகப்பிற்காகவே அமையப்பெற வேண்டும் சொன்ன மூலியம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேறு வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ்மான ஈரைந்தும் வல்லவர் வாயுந்தன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு பரசுரியும் சொல்லிட்டா. அப்படிப்பட்ட தாயார் பாதாதி கேசபர்யந்தம் ரங்கநாதனோடு சேர்ந்துட்டா. பெருமாள் அவதாரம் பண்ணும் போது தான் ஒருவன் தான் அவதாரம் பண்ணான். ஏற்கனவே ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோடு அவதாரம் பண்ணியிருப்பானே. ஆனால் நம் ஆண்டாள் நாச்சியாருக்கு 3வது ஸ்தானம் தானே கிடைச்சிருக்கும். முதல் ஸ்தானமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரங்கநாத பெருமாள் தான் ஒருவனே அவதாரம் பண்ணானாம். கார்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம். இந்த ரங்கநாதன், ரங்கநாத பட்டணம், ஸ்ரீரங்க பட்டணம், இந்த திவ்யதாமத்திற்கு பட்ட மகிழ்ச்சி யாரு? ரங்கநாயகி தாயார். ரங்கநாயகி தாயார் யார் தெரியுமோ? ஆண்டாள் நாச்சியார். பெரிய சூக்ஷ்மம், பெரிய ரகசியத்தாடியன் விண்ணப்பிக்கிறேன், கேளுங்க. ஆலய நிர்மாண சாஸ்திரம். ஒரு வீடு கட்டுறா, அதற்கு ஒரு சாஸ்திரம் உண்டு. சாஸ்திரம்னா வரையறைன்னு பேர். ஒரு வீடு கட்டுறா, ஒரு கார் பண்றா, ஒரு மாட்டு வண்டி பண்றா, ஒரு பொம்மை பண்றா, எல்லாத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்கோ இல்லையோ, ஒரு தத்துவம் இருக்கோ இல்லையோ, அதுபோல ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு சாஸ்திரம் உண்டு. ஆலய நிர்மாண சாஸ்திரம் பேரு. ஆலயத்திலே பெருமாள் ஒரு ஸ்தானத்திலே இருப்பார், அந்த பிரம்மஸ்தானத்திலே பெருமாள் இருப்பார். பெருமாள் கிழக்க பார்க்கலாம், மேற்க பார்க்கலாம், கிழக்க இருந்து மேற்க பார்க்கலாம், மேற்க இருந்து கிழக்க பார்க்கலாம். திருவாரி திருநகரி, திருநகரி திவ்யதேசத்தில் மேற்கே திருமுக மண்டலத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அங்க சிறுபுலியூர் திவ்யதேசத்திலே பெருமாள் தெற்கு நோக்கி பார்க்கிறார். இது போல எத்தனையோ திவ்யதேசங்கள்ல வேறு வேறு திசையை பெருமாள் பார்க்கிறார். ஸ்ரீரங்கத்திலே தெற்கு நோக்கி பார்க்கிறார், திருக்கோஷ்டியூர்ல கிழக்கு நோக்கி பார்க்கிறார், திருமலையில கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். பெருமாள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். அந்த தென்மேற்கு மூலைக்கு பற்றிய கன்னி மூலைன்னு மொத்தமா சொல்லுவா. அந்த தென்மேற்கு மூலைக்கு நைருதின்னு பேரு. நைருதி மூலைன்னா தாயார் சன்னதி இருக்கணும். வாயவியம் வடமேற்கு மூலைக்கு வாயவியம்னு பேரு. அங்கதான் ஆண்டாள் சன்னதி இருக்கணும். ஸ்ரீரங்கம் போங்க, பெருமாள் தெற்க பார்த்து இருக்கார். பெருமாள் எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த திசை வேணாலும் பார்க்கலாம். தாயாரும் ஆண்டாளும் அவாவாளுக்கு உண்டான ஸ்தானத்துலதான் இருக்கணும். சேனை முதல்வர் தெற்க நோக்கி தான் இருக்கணும். பெருமாள் எந்த திசை வேணாலும் பார்க்கலாம். விஸ்வக்சேனர் தெற்கு நோக்கி இருக்கணும். அதுபோல நைருதி மூலையில மகாலட்சுமி பெரிய விராட்டி கிழக்கு நோக்கித்தான் இருக்க வேணும். வாயு மூலையில் பூமி தாயார் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு தான் இருக்கணும். நீ ஸ்ரீரங்கத்துல வாயு மூலையில யார் இருக்கா? தாயார் சன்னதி. யோசிச்சு பாருங்க. வந்தே ஸ்ரீரங்கநாயகி. சாட்சாத் ஆண்டாள் நாச்சியார் தான் ரங்கநாயகி. ரங்கநாயகி தான் ஆண்டாள் நாச்சியார். கார்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. ரங்கநாயகி தாயார் தான் பூமிதேவி. பூமிதேவி தான் ஆண்டாள் நாச்சியார். ஆக ஸ்ரீரங்கத்தை ஆட்சி பண்றது யாரு? ரங்கநாதனா ரங்கநாயகியானா? ரங்கநாதனையும் சேர்த்து ஆட்சி பண்ணக்கூடியவள் ரங்கநாயகி. அதனால அந்த ரங்கநாயகி தாயார் தான் கோதை நாச்சியார் அவதாரம் பண்ணி பெருமாளோடு ஆவிர்பவித்து பாமர பக்தாத்மாக்களாகிய நமக்கு சதாசிவ காலமும் எம்பெருமானிடத்திலே சிபாரிசு பண்ணிக்கொண்டே அடியார்கள் வாழ வேணும், அரங்கநகர் வாழ வேணும், சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ வேணும், கடல் சூழ்ந்த முன்னுலகம் வாழ வேணும். இத்தனையும் வாழ்ச்சி பெற வேண்டுமேயானால் மணவாள மாமனிகள், நம்முடைய ஆச்சாரியனான மணவாள மாமனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று ரங்கநாதனோடு சேர்ந்த தன் ஆச்சாரியனை தாயார் பிரார்த்திக்கிறார். ரங்கநாதனுக்கு யார் ஆச்சாரியன்? மணவாள மாமனிகள். மணவாள மாமனிகள் தான் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஆச்சாரியன். இப்படிப்பட்ட வைபவத்திலே ஆண்டாள் நாச்சியார் பெரிய பெருமாளோடு சேர்ந்து பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகும் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் எங்கோல் வடையார் இடர் தீர்வர் ஆகாதேன்னு தாயார் மங்களாசாசனம் பண்ணார். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளோடு சேர்ந்த ஆண்டாளை சேவித்து பெரியாழ்வார் திருவடிகளையும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையும் சேவித்து இந்த வைபவத்தை பூர்த்தி பண்றோம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ,
மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமிஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் ஸ்ரீ நித்தியமங்கலம் மல்லிகா ஜாதிகாதிவி கந்தோத்திர சுவாலை ஆபூரியமார் சத்வீஜி கோஷ்டி நாதாய மங்கலம் திருவாடி பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே பண்புதுரை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழி வாழி வாழியே ஸ்ரீமதே ரமிஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.